விர்ச்சுவல் ஸ்டடி சர்க்கிள் நாம் நடத்தி வருகின்றோம். இன்று தொடர்ந்து 9வது முறையாக இன்று தமிழ்நாட்டில் உள்ள டெனன்சி லாஸ் சம்பந்தப்பட்ட சட்டங்களை குறித்து பேசுவதற்கு நம்முடைய பாலாஜி சார் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முதலில் அனைவருக்கும் நம் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் அட்ரஸ் இருக்கும், பின் சாருடைய ஸ்பீச் இருக்கும், அதுக்கப்புறம் vote of thanks, அதுக்கப்புறம் we'll have the question answer session. So question answers கேட்கறவங்க, questions கேட்கறவங்க ப்ளீஸ் the raise the hand option on the right hand side of your இதில் வந்து 3 dots இருக்கும், அதில் வந்து raise your handsங்கிறது ஜூம்லேயே இருக்கும். ஸோ ப்ளீஸ் touch that so that we can unmute you to question. எல்லாரும் மியூட்ல இருப்பீங்க. So only when vote of thanks is over, you raise your hands, you will be unmuted so that you can proceed with your question. And during this course of the study circle, so all of the participants are requested to maintain dress code. So adu mudiyadavanga, please you can stop the video and join us in the audio alone. Thank you. And I now welcome Mr. Palnikumar ji to render the welcome address. Palnikumar ji has been our General Secretary of the Akhila Bharatiya Vadikeringal Sangam. He has been practicing since 1995 in the courts of Trichy and the nearby districts. So I welcome you, sir. Yes. Vanakkam. Anirudh, is it audible? You can proceed. Yes, sir. Okay. Please proceed. Welcome everybody. இன்றைக்கு நமக்கு இப்போ ஒரு நியூ ஆக்ட் வந்து தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு 2017 ஒரு ஆக்ட் வந்தது. இது வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே இருந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டினுடைய கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அதனால இது ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்கு. இந்த சமயத்தில் நிறைய பேருக்கு உண்மையிலேயே ஒரு தெளிவுபடுத்தப்பட வேண்டிய பகுதியா இருக்கிறது, உடனடியா பிராக்டிஸ்ல தேவையா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த நியூ டெனன்சி ஆக்ட். ஸோ இதை பத்தி பேசணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஏற்கனவே இந்த கைலாஷ் அசோசியேஷன் ஒரு தனியா ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ்ல ஒரு இது ஹோஸ்ட் பண்றாங்க, மீட்டிங் நிறைய ஹோஸ்ட் பண்றாங்க. அதுல ஐ ஹேப்பன் டு ஹியர் அவர் பாலாஜி சார்ஸ் லெக்சர் ஆன் சம்மரி ப்ரொசீஜர். அது வந்து என்னை ரொம்ப ஈர்த்ததுன்னே சொல்லலாம். அதனால அன்னையில இருந்து நம்ம குரூப்ல பாலாஜி சாரை எப்படியாவது பேச வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வமா இருந்தேன் உண்மையிலே. ஸோ அதனுடைய விளைவு தான் நான் அப்புறம் நம்முடைய ரவி சார், நம்ம குப்தா ரவி சார்கிட்ட பேசி அவங்க மூலமா சாரை ஃபிக்ஸ் பண்ணோம். சார் வந்து ரொம்ப தன்னியல்பா வந்து அவங்க பேசுறேன் அப்படின்னு உடனே ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு எல்லார் சார்பாகவும் என்னுடைய மகிழ்ச்சியையும் அவரையும் வரவேற்கிறேன். Balaji sir he has passed out in Madras Law College in 1996 and he has enrolled himself as an advocate in Tamil Nadu Pondicherry Bar Council. அவங்க வந்து Tamil Nadu State Judicial Academy ஒரு விசிட்டிங் லெக்சரரா இருக்காங்க, நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் புக்கினுடைய ஒரு ஆத்தரா இருக்காங்க. அப்புறம் சிடிசியினுடைய அசோசியேட் எடிட்டராகவும் இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் கூட ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு ஒரு செஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தோட இன்னைக்கு இந்த செஷனுக்கு சாரை நான் வெல்கம் பண்றேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ ஆல். சார், நவ் இட் இஸ் ஓவர் டு யூ. தேங்க்யூ பழனிக்குமார் சார். வணக்கம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லி இந்த பழனிக்குமார் என்கிட்ட பேசுறச்சே நீங்க தமிழ்ல பேசணும்னு சொன்னாரு. நம்ம எல்லாரும் தமிழ் மொழி பேசுறவங்க தான், இருந்தாலும் இந்த மாதிரி லெக்சர்னு பேச வச்சே கொஞ்சம் தமிழ்ல பேசுறது கொஞ்சம் கடினம் தான். அவர்கிட்டையும் சொன்னேன், நான் தூய தமிழ்ல பேசுறது ரொம்ப கஷ்டம் சார். இல்லை பரவாயில்ல சார், ரீச் பண்ணா போறோம், கேட்கறவங்களுக்கு புரியணும், ஸோ சாதாரண தமிழ்ல பேசினா போறோம்னாரு. நான் ஸ்கூல்ல வந்து 30 வருஷம் ஆச்சு தமிழ் படிச்சு, அப்போது மறக்கல. பட் பேசறச்சே இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இந்த புதிய சட்டம் நீங்க சொன்ன மாதிரி வந்து 2017 வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இப்ப சார் சொன்ன மாதிரி கட்டுப்பாட்டு சட்டம் இருந்தது, தமிழ்நாடு வாடகை கட்டுப்பாட்டு சட்டம், தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1960. ஸோ 65 வருஷம் 67 வருஷமா கிட்டத்தட்ட நம்ம அந்த சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம்.
அந்த சட்டத்துல ப்ரொசீஜர் வேற மாதிரி இருந்தது. எதுக்காக இந்த புது சட்டம் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுன்னு நம்ம பிரீஃபா பார்க்கலாம். முதல்ல பிரிட்டிஷ் வேர்ல்டு வார் பீரியட்ல 1939 செகண்ட் வேர்ல்டு வார் பீரியட்ல அகாமடேஷன் ரொம்ப டிமாண்ட் இருந்தது. லேண்ட்லார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டெனன்ட்ஸை இந்த சிச்சுவேஷன் கொண்டு. அதனால அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல they thought about controlling the tenancy laws. அதனால மெட்ராஸ் பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1949ல கொண்டு வந்தாங்க. அப்போ ஆந்திராவும் தமிழ்நாடும் ஒன்னா இருந்தது. ஸோ அப்போ இட் வாஸ் கால்ட் தி மெட்ராஸ் பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1949. அது 1960 ஆக்டுக்கு பேர் ஆச்சு. பை த டைம் ஆந்திரா தனி ஸ்டேட் ஆனதுனால ஆந்திர பிரதேஷ்க்கு சிமிலர் ஆக்ட் வந்தது. தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1960. 1973 ஒரு வாட்டி அமெண்ட் ஆச்சு, அவ்வளவுதான். பட் 2017 வரைக்கும் நம்ம அந்த சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணியிருந்தோம். அந்த சட்டத்தோட குறிக்கோள் என்னன்னா, இந்த மாதிரி அன்ரீசனபிளா ஒருத்தர காலி பண்ணக்கூடாது. அது டெனன்ட் ப்ரொடெக்ட் பண்ணுன்ற ஒரு சட்டம். 1960 ஆக்ட் அப்ப இருந்த சூழ்நிலை வேர்ல்டு வார் சினாரியோனால டெனன்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்கள காலி பண்ணக்கூடாது, சும்மா காலி பண்ணக்கூடாது, சட்ட ரீதியா தான் காலி பண்ணணும், இந்த கிரவுண்ட்ஸ்க்காக தான் காலி பண்ணணும், நியாய வாடகைலாம் கொடுக்கணும், அதுக்கு மேல ரெண்ட் ஜாஸ்தி கேட்கக்கூடாது, நியாய வாடகை ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஓல்ட் 1960 ஆக்ட். 2015ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஹவுசிங் ஃபார் ஆல் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் வீடு இருக்கணும். அந்த ஸ்கீம்ல தே சஜஸ்டட் டு ஆல் ஸ்டேட்ஸ், எல்லா மாநிலமும் ஒரு புது ரெண்ட் சட்டம் கொண்டு வரணும், அந்தந்த பழைய ரெண்ட் கண்ட்ரோல் சட்டத்தை நீக்கி புது சட்டம் கொண்டு வரணும். அதை என்கரேஜ் பண்ணாங்க. ஹவுசிங் ஃபார் ஆல் ஸ்கீம்ல என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நிறைய லேண்ட்லார்ட்ஸ் வீட்டுகளை பூட்டி வச்சிருந்தாங்க, பயந்துன்னு போய். கோர்ட்டுக்கு போனா 30 வருஷம் ஆகுது, 40 வருஷம் ஆகுது. சுப்ரீம் கோர்ட்ல 40 இயர்ஸ் கழிச்சு ஜட்மெண்ட் பாஸ் பண்றாங்க. ஹைகோர்ட்ல 10 வருஷம் கழிச்சு டைம், அப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் டைம் கொடுப்பாங்க டென்ட் காலி பண்றதுக்கு பரிதாபப்பட்டு. இதெல்லாம் பார்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன சொன்னாங்க, ஒரு புது சட்டம் கண்டிப்பா கொண்டு வரணும். இது ஸ்டேட் டொமைன், ரெண்ட் லா ஸ்டேட் டொமைன்ங்கிறதுனால எல்லா ஸ்டேட்ஸையும் அட்வைஸ் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த மாதிரி ஒரு மாதிரி சட்டம் கொண்டு வந்தாங்க. 2015 மாடல் டெனன்சி ஆக்ட்னு ஒரு மாதிரி சட்டம் கொண்டு வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொண்டாங்க. தமிழ்நாடு தான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நம்ம இந்த ஆக்டை கொண்டு வந்தது. வேற எந்த மாநிலமும் கொண்டு வரல இது வரைக்கும். நம்ம 2017ல இந்த ஆக்ட் வந்தது, ஆக்ட் 42 ஆஃப் 2017. அதுக்கப்புறம் என்ன, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னொரு ஆக்ட் மாதிரி சட்டம் 2017 வந்தது. அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஃபைன் டியூன் பண்றதுக்காக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு 2018ல ஆக்ட் 39 ஆஃப் 2018 அப்படின்னு ஒரு சட்டம் அமெண்ட் பண்ணாங்க. 2017 42 ஆஃப் 2017 சட்டத்தை ஆக்ட் 39 ஆஃப் 2018 கொண்டு வந்து அமெண்ட் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்கள் அமலுக்கு வராம இருந்தது. 22/2/2019 அன்று 22 February ஆக்ட் மற்றும் விதிகள் ரூல்ஸ் ரெண்டுமே ஒரே தேதியில அமலுக்கு வந்தது. கவர்னரோட அசென்ட் கிடைச்சு. ஸோ அன்னிலேருந்து இந்த புது சட்டம் தான் நம்ம வாடகை லேண்ட்லார்ட் நிலக்கிழ வாடகை டிஸ்பியூட்ஸ் எல்லாமே இந்த சட்டத்துக்கு தான் வரும். பழைய சட்டத்தை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இந்த சட்டம் என்ன பண்ணிட்டுன்னா, பழைய கட்டுப்பாட்டு சட்டத்தை ரிப்பீல் பண்ணிட்டு ஆக்ட் 18 ஆஃப் 1960 ஸ்டாண்ட்ஸ் ரிப்பீல் பை திஸ் நியூ ஆக்ட். பட் ஒரு சேவிங்ஸ் கிளாஸ் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் என்னெல்லாம் சேவ் பண்ணாங்க, என்ன ரிப்பீல் பண்ணாங்க. பட் ஆக்ட் ரிப்பீல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிப்ரவரிக்கு அப்புறம் 22/2/2019 அப்புறம் புது ஆக்ட் தான் பார்ட்டிஸை கவர்ன் பண்ணும் எனி டெனன்சிக்கு. இந்த புது ஆக்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ண மாதிரி கான்ட்ராக்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, கண்ட்ரோலை எடுத்துட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பழைய சட்டத்துல கட்டுப்பாட்டு சட்டம்னு இருந்தது, இப்போ கட்டுப்பாட்டு கிடையாது. இப்போ முறைப்படுத்துதல், ரெகுலேஷன் தான். முறைப்படுத்துதல், வாடகைதாரர்கள் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் முறைப்படுத்துதல் சட்டம் தான் அது. ஸோ கட்டுப்பாடு கிடையாது. ஸோ கவர்மெண்ட் கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்றாங்க. நீங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கிறீங்களோ அது மதிக்கப்படும், அது ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். பார்ட்டிஸ் ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தி அக்ரிமெண்ட். அதான் குறிக்கோள். பட் அதுக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு தான் இந்த சட்டம். எந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடணும், எது மாதிரி செல்லும், எது மாதிரி செல்லாது, அது கைட்லைன்ஸ் தான் இந்த சட்டம். பழைய ஆக்ட் மாதிரி இந்த ஆக்ட் கூட என்ன வேணும்னா, இந்த சட்டம் அப்ளை ஆகிறதுக்கு ஒரு பில்டிங் லீஸ் வேணும். வெறும் வேக்கண்ட் லேண்டை லீஸ் பண்ணினா இந்த சட்டம் வராது, இந்த சட்டத்துக்கு வர முடியாது. ஸோ பில்டிங் லீஸ் இருக்கும். ப்ரிடாமினன்ட்லி ஒரு லேண்ட்லார்ட் டெனன்ட் இருக்கணும், ஒரு பில்டிங் லீஸ் கொடுத்துருக்கணும், எடுத்துட்டு இருக்கணும். அப்பதான் இந்த சட்டத்துக்கு வர முடியும். ஸோ லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் முக்கியம். யாரு லேண்ட்லார்டுன்னா, அது பழைய ஆக்ட் மாதிரியே தான், ஒன்றும் டிஃபரன்ஷியேஷன் சேஞ்ச் ஆகல. லேண்ட்லார்டு ஓனரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பழைய ஆக்ட்லயும் அப்படிதான். லேண்ட்லார்டு ஓனரா இருக்க வேண்டாம், ரைட் டு ரிசீவ் ரெண்ட் இருந்தா போறோம். பர்சன் ஹூ ஹேஸ் அ ரைட் டு ரிசீவ், இஸ் என்டைட்டில்ட் டு ரிசீவ் ரெண்ட், இஸ் அ லேண்ட்லார்ட். டெஃபினிஷன் ஆஃப் தி ஆக்ட்ல.
டெனன்ட் வந்து ஒருத்தரை வந்து இதுதான் லேண்ட்லார்ட் அப்படின்னு சொல்லி ஏஜென்ட் லேண்ட்லார்டா இருக்கலாம், பையன் லேண்ட்லார்டா இருக்கலாம், அம்மா லேண்ட்லார்டா இருக்கலாம், ஹஸ்பண்ட் லேண்ட்லார்டா இருக்கலாம், ஒய்ஃப் லேண்ட்லேடியா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் தி ரெண்ட், எனி ரெண்ட் லெஜிஸ்லேஷன். ஓனர் தான் கோர்ட்டுக்கு வரணுன்றது அவசியம் இல்லை, ஓனர் தான் லேண்ட்லார்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ லேண்ட்லார்டு வந்து ஓனர் எல்லாமே லேண்ட்லார்டா இருக்கலாம். ஸோ அது லேண்ட்லார்ட் டெஃபினேஷன். டெனன்ட் வந்து யார் ஆக்குபை பண்றாங்களோ அவங்க தான் டெனன்ட். டெனன்ட் சப்போஸ் ரெசிடென்ஷியல் வீட்டு வாடகைக்கு வீட்டுக்காக இருந்தாக்க அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கூட வாடகை அந்த டெனன்ட்டோட டெஃபினேஷன்ல வந்துருவாங்க. இப்போ சப்போஸ் கமர்ஷியலா இருந்தா யாரு அசோசியேட்டட் வித் பிசினஸ், அந்த பிசினஸோட யாரு கூட ஒத்துழைக்கிறாங்களோ அந்த டெனன்ட்டோட, அவரெல்லாம் டெஃபினேஷன் ஆஃப் டெனன்ட்ல இன்க்ளூசிவ் ஆவாங்க. ஆனா முக்கியமா ஒண்ணு என்ன நீங்க கவனிக்கணும்னா, இந்த சட்டத்துல டெனன்ட்டை டிஃபைன் பண்றச்ச யார் மேல எவிக்ஷன் ஆர்டர் பாஸ் ஆயிருக்கோ பழைய சட்டத்துல அவங்க எல்லாம் டெனன்ட் டெஃபினேஷன்ல வராது. ஸோ ஏற்கனவே கேஸ் நடந்து அவர் மேல ஒரு எவிக்ஷன் ஆர்டர் பாஸ் ஆயிருந்தா அவர் டெனன்ட் கிடையாது. புது சட்டத்துப்படி அவர் டெனன்ட் ஆக மாட்டார். அவர் மேல லேண்ட்லார்ட் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது புது சட்டத்துல. அவர் பழைய சட்டத்துல என்ன நடவடிக்கை எடுத்தாரோ அதை பர்சியூ பண்ணணும், கண்டினியூ பண்ணணும், பொசிஷன் எடுத்துக்கணும். அப்பீல் பண்ணிக்கானதுன்னா அந்த அப்பீல தான் நடத்திக்கணும். இந்த கோர்ட்டுக்கு வந்து கேஸ் போட முடியாது. அது ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சப்போஸ் ஒரு அக்ரிமெண்ட்டே இல்லை, இந்த சட்டமே என்னன்னா அக்ரிமெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருது. லேண்ட்லார்டுக்கும் டெனன்ட்டுக்கும் உள்ள வாடகை ஒப்பந்த ஒப்பந்தத்துக்கு ப்ரிடாமினன்ஸ். அக்ரிமெண்ட் கண்டிப்பா இருக்கணும். முன்னாடிலாம் ஓரல் டெனன்சி கூட பர்மிட்டட். இப்போ இந்த புது சட்டத்துல என்ன அக்ரிமெண்ட் போட்டாலும் அது எழுத்து மூலமா தான் இருக்கணும். தேர் ஹேஸ் டு பி a written agreement. ஸோ இப்போ என்ன டைம் கொடுத்தாங்க, ஏற்கனவே நிறைய பேர் டெனன்ஸா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் அக்ரிமெண்ட் இல்லாம இருக்கலாம், ஓரல் டெனன்சில வந்திருக்கலாம், அண்டர் ஓரல் டெனன்சி ஆக்குபை பண்ணிருக்கலாம் ப்ராப்பர்ட்டியை. ஸோ அதுக்கெல்லாம் 90 days டைம் கொடுத்தாங்க. ஆக்ட் எப்போ அமலுக்கு வந்ததோ அதுல இருந்து 90 நாளுக்குள்ள அக்ரிமெண்ட் போடணும். ஒரு புது அக்ரிமெண்ட் எழுத்து மூலமாக எழுதி அதை போட்டு எழுதப்பட்ட அக்ரிமெண்ட் இருக்கணும். முக்கியமா இந்த சட்டத்துக்கு எழுதப்பட்ட அக்ரிமெண்ட் முக்கியம். ஓரல் டெனன்சி எல்லாம் போராது. எழுதப்பட்ட அக்ரிமெண்ட் 90 நாள். இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டால், புது அக்ரிமெண்ட் தாக்கல் பண்ணால், ஒரு அக்ரிமெண்ட் ஆஃப் லீஸ் ஏற்படுத்தினால் அது கண்டிப்பா எழுத்து மூலமாக தான் இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியா எழுத்து மூலமா இருந்தா மாத்திரம் போறாது, ரெஜிஸ்டர் பண்ணணும். வாடகை அதிகாரி, ரெண்ட் அத்தாரிட்டின்னு ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. வாடகை அதிகாரி கிட்ட போய் அந்த ரெண்ட் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ நிறைய பேர் கேட்கறாங்க, வாடகை அதிகாரி ரெஜிஸ்டர் பண்ணா நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாமா? கண்டிப்பா பண்ணணும். 11 மாசத்துக்கு மேல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல அந்த அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அக்ரிமெண்டா இருந்தால் இங்கேயும் பண்ணணும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்கிட்டையும் பண்ணணும். ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது வந்து 100 ரூபாய் தான் வாங்குறாங்க. இந்த ரெண்ட் அத்தாரிட்டி வாடகை அதிகாரி கிட்ட ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வெறும் 100 ரூபாய் தான் அக்ரிமெண்ட். ஆனா அதுக்கு உண்டான ஸ்டாம்ப் டியூட்டி என்னவோ நம்ம கரெக்டா பே பண்ணிடணும். ஸ்டாம்ப் பேப்பர் கரெக்ட் வேல்யூல வாங்கி அப்ளை பண்ணிட்டாங்க. இங்க வந்து 11 மாசம்னா நம்ம ரெண்ட் அத்தாரிட்டி ரெஜிஸ்டர் பண்ணா போறோம், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 வருஷம் 5 வருஷம்னா கண்டிப்பா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிட்டையும் பண்ணணும், வாடகை அதிகாரிகிட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணணும். வாடகை அதிகாரி ரெஜிஸ்டர் பண்ணோம்னா அவர் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவார். பிகம்ஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். யார் வேணா அவங்க அக்ரிமெண்ட் டீடைல்ஸை போய் பார்க்கலாம். அந்த சைட்ல போய் டெனன்சி சைட்ல போனா, தமிழ்நாடு கவர்மெண்ட் டெனன்சி சைட்ல யூ கேன் வியூ எனி டெனன்சி அக்ரிமெண்ட் டீடைல்ஸ். யார் லேண்ட்லார்ட், யார் டெனன்ட், எவ்வளோ ரெண்ட், என்ன பீரியடு, இதெல்லாம் கேட்டு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஒரு டெனன்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த டெனன்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்த அப்புறம் அந்த அக்ரிமெண்ட் தான் கவர்ன் பண்ணும் பார்ட்டிஸை. என்ன ரெண்ட் இன்க்ரீஸ், எப்போ காலி பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, லேண்ட்லார்டு என்ன பண்ணலாம், என்ன கொடுக்கணும் டெனன்ட் ஃபெசிலிட்டிஸ், டெனன்ட் ரெண்ட் கொடுக்கலன்னா என்ன ஆகும், இது எல்லாமே பார்ட்டிஸ் என்ன அக்ரி பண்ணிக்கிறதோ அதான் முதன்மைத்தனம் கொடுத்துருக்கு இந்த சட்டத்துல. சட்டமே 2வது தான். முன்னாடி பாத்தீங்கன்னா பழைய சட்டத்துல ஸ்டாச்சுட்டரி டெனன்சின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. கான்ட்ராக்ட் மொமெண்ட், இங்க நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்துல, மொமெண்ட் கான்ட்ராக்சுவல் டெனன்சி எக்ஸ்பயர்ஸ், ஸ்டாச்சுட்டரி டெனன்சி கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அக்ரிமெண்ட் 11 மாசத்துக்கு போடுறோம். இந்த 11 மாசம் முடிஞ்சுச்சுன்னா டெனன்ட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பழைய சட்டத்துல ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷன் இருந்தது. 1960 ஆக்ட்ல ஸ்டாச்சுட்டரி டெனன்ட் கான்செப்ட் வந்துடும். ஸோ he will become a tenant under law. ஸோ அந்த law will provide protection for such tenants. இப்போ அந்த ஸ்டாச்சுட்டரி டெனன்சி கான்செப்ட் எடுத்துட்டாங்க. ஏன்னா ப்ரிடாமினன்ஸ் வந்து பார்ட்டிஸ் வந்து என்ன அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கு தான் முக்கியத்துவம் தருதுனால இந்த ஸ்டாச்சுட்டரி டெனன்சி கான்செப்டே போயிட்டு இருப்போம் இந்த புது சட்டத்துல. ஸோ இப்போ ரெனியூவல் கிளாஸ் பழைய அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதேபடி கட்டுப்படுத்தும் லேண்ட்லார்டையும் டெனன்ட்டையும். அவங்க அக்ரி பண்ணிட்டாங்கன்னா, சப்போஸ் இன்னும் 3 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் 15% இன்க்ரீஸ் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும்னு இருந்தால் லேண்ட்லார்டை கட்டுப்படுத்தும். டெனன்ட் போய் அதை கொஸ்டின் பண்ணலாம். இந்த மாதிரி அவர் கொடுக்க மாட்டேன்றாரு, அக்ரிமெண்ட்ல கொடுத்துருக்காரு 3 வருஷத்துக்கு
தரணும்னு சொல்லி என்ஃபோர்ஸ் பண்ணலாம், ப்ரெஷரைஸ் பண்ணலாம், கோர்ட்டுக்கு போகலாம், ஆர்டர் வாங்கலாம். ஸோ அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதை நிலநாட்டுறதுக்கு லேண்ட்லார்டும் போகலாம், டெனன்ட்டும் போகலாம் கோர்ட்டுக்கு. பட் இன்னொரு கேட்சிங் என்னன்னா, இந்த அக்ரிமெண்ட்டை ரெண்ட் அத்தாரிட்டி ரெஜிஸ்டர் பண்ணலாம் என்ன எஃபெக்ட்? 4A கேபிட்டல் 4 செக்ஷன் 4 கேபிட்டல் ஏல அது நான் அக்ரிமெண்ட் நாட் ரெஜிஸ்டர்ட் வாட் இஸ் தி எஃபெக்ட்னு இருக்கு. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 49ல ஒரு சிமிலர் ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அன் அக்ரிமெண்ட்? அந்த செக்ஷன் 49ல ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டை தவிர, கொலாட்ரல் பர்பஸை தவிர, any other agreement cannot be received as evidence in court of law. அதே செக்ஷன் 49 இந்த ஆக்ட்ல இம்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ரெண்டு ப்ரொவிசோவும் கிடையாது. ஸோ கொலாட்ரல் பர்பஸுக்கும் பார்க்க முடியாது, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு அப்ளை ஆகாது எப்படியுமே இந்த சட்டத்துக்கு. ஸோ கொலாட்ரல் பர்பஸ் கூட பார்க்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் கூட இந்த நம்ம ரெண்ட் சட்டத்துல கொண்டு வரல. அதனால கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லைன்னா நீங்க அக்ரிமெண்ட்ல இருக்க சரத்துக்களை நிலைநாட்ட முடியாது கோர்ட்டுக்கு போய். இதுல ஒரு பிரச்சனை வந்தது மெட்ராஸ்ல. சரி, வெளி சபார்டினேட் கோர்ட்ஸ்ல கூட நிறைய பேர் எனக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அந்த மாதிரி கேஸை நம்பர் பண்ண முடியல, ரெண்ட் அத்தாரிட்டி டீடைல்ஸ் தான் கொடுத்துட்டோம், அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணி எங்களுக்கு கன்ஃபர்மேஷனே கொடுக்கல, டிஆர் நம்பர் கொடுக்கவே இல்லை, எங்களால் கேஸ் போட முடியல, லேண்ட் டெனன்ட் 6 மாசமா ரெண்ட் கொடுக்கல, 1 வருஷமா ரெண்ட் கொடுக்கல, நாங்க என்ன பண்றது அப்படின்னு நாங்க ஒரு கேஸ் போட்டோங்க. போட்டு ரிட்டர்ன் ஆச்சு. இங்கேயும் மெட்ராஸ்லயும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், நம்பரே பண்ணல கேஸ். ஒரு கிட்டத்தட்ட 6 மாசம் எந்த கேஸுமே நம்பர் ஆகல புது சட்டத்துல. ஏன்னா அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் ஆகல, டிஆர் நம்பர் கொடுத்தாதான் நாங்க நம்பர் பண்ணுவோம்னு ரெஜிஸ்ட்ரியில ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்போ நாங்க ஒரு கேஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண கேஸ் ஹைகோர்ட்ல 227 சிஆர்பி போட்டு we took up the matter before Justice Suresh Kumar. So அந்த கேஸ்ல வந்து மணிமேகலை vs கண்ணன் நினைக்கிறேன். மணிமேகலை ரிப்போர்ட் ஆன் ஜட்மெண்ட் 2019 வால்யூம் 6 CTC பேஜ் 9. 2019 வால்யூம் 6 CTC பேஜ் 9ல இது ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நாங்க போய் கஷ்டத்தெல்லாம் நான் சொன்னேன் ஜட்ஜு கிட்ட, இந்த மாதிரி இருக்கு, நம்பரே பண்ண முடியல, இப்போ டெனன்ட் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ 2 கை தட்டினா தான் சத்தம் வரும், ஒரு கை ஒண்டி தட்டினா சத்தம் வராது. ஸோ ஒரு கை 2 கை தட்டினா தான் சட்டம். டெனன்ட் அக்ரிமெண்ட் போட வரலன்னா லேண்ட்லார்ட் அது கஷ்டப்படக்கூடாது. அதனால இந்த கிரீவன்ஸ் எல்லாம் நாங்க சொல்லி என்னெல்லாம் கஷ்டமா இருக்குது லேண்ட்லார்டுக்குன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி ஜட்ஜும் ஒத்துனாரு. as long as நீ டேர்ம்ஸ் வந்து நிலைநாட்ட வரலன்னா கோர்ட்டுக்கு, அக்ரிமெண்ட்ல இருக்கிற ஷரத்துக்களை நான் வந்து ரிலே பண்ண முடியாது, பட் கேஸ் போடுறதை தடுக்க முடியாது. landlord can file a case for eviction without the registration under the act as required under the act சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் கேஸ் நம்பர் ஆச்சு. அதை வந்து ஜட்ஜ் வந்து ஆனரபிள் நீதிபதி வந்து சர்க்குலேட் பண்ணாரு எல்லா கோர்ட்டுக்கும். என்ன சொன்னோம் நாங்க, இது மாதிரி கஷ்டமா இருக்கு, எல்லா கோர்ட்லயும் நம்பர் பண்ண மாட்டேன்றாங்க, இந்த டிஆர் நம்பர் வந்து ரொம்ப மினிமம் கேஸ் தான் டிஆர் நம்பர் கொடுத்துருக்காங்க, நிறைய ரிட்டர்ன் ஆயிருக்கு. டெனன்ட் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க, லேண்ட்லார்ட் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. சில கேஸ்ல டெனன்ட் எப்படியும் காலி பண்ணுன்றவன் லேண்ட்லார்ட் will not cooperate. ஏன்னா அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு 21(2)A ல failure to enter into an agreement, வாடகை ஒப்பந்த அக்ரிமெண்ட் என்டர் பண்ணறதுக்கு ஃபெயில் பண்ணிட்டாக்க, பார்ட்டிஸ் ஃபெயில் பண்ணா அதுவே ஒரு கிரவுண்ட் ஃபார் எவிக்ஷன். ஸோ அதை லேண்ட்லார்ட்ஸ் நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க, அக்ரிமெண்ட் இல்லைன்னு சொல்லி காலி பண்றது கேஸ் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸ்ல டெனன்ட் ரெடியா இருப்பாங்க, லேண்ட்லார்ட் ரெடி இல்லை. ஸோ ஒரு பக்கம் கோஆபரேட் பண்ணனா கூட நம்ம அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியும், கஷ்டம். அதனால இப்போ இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி அட்லீஸ்ட் நம்பர் பண்ணலாம். ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ் என்னவோ எவிக்ஷனுக்கு அதை இன்வோக் பண்ணலாம். பட் அந்த கிரவுண்ட் ஆஃப் ரிலே பண்ணி ஏதாவது ஒரு கிளாஸை ரிலே பண்ணி, பர்டிகுலர் கிளாஸை ரிலே பண்ணி இப்போ நியூசன்ஸ் கிரியேட் பண்றாரு, டெரஸ்க்கு போகக்கூடாதுன்னு இருக்கு டெனன்ட். ஒரு அக்ரிமெண்ட்ல ஒரு ஷரத் வந்து டெனன்ட் வந்து டெரஸ்க்கு போகக்கூடாது, ஆக்சஸ் கிடையாது, துணி ஒழுத்தக்கூடாது, போவே கூடாதுன்னு ஒரு ஷரத் இருக்கு. ஆனால் டெனன்ட் என்ன பண்றாரு, அவர் நாயை எடுத்து மொட்டை மாடிக்கு போறாரு, இப்போ நியூசன்ஸ் கிரியேட் பண்றாரு, மற்ற ஆக்குபென்ட்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ நியூசன்ஸ் இஸ் a ground for eviction. பட் லேண்ட்லார்ட் வந்து இப்போ அதை சொல்ல முடியாது, ஏன்னா அந்த கிளாஸ் அக்ரிமெண்ட்ல இருக்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அந்த கிளாஸை ரிலே பண்ண முடியும். டெனன்ட்டுக்கு ஆக்சஸ் கிடையாது ரைட்னு. ஸோ இப்போ அன்ரிஜிஸ்டர்ட் இருந்தால் லேண்ட்லார்டுக்கு ஹேண்டிகேப், இந்த கிரவுண்ட்ல அவர் எவிக்ஷன் கேட்க முடியாது. இப்போ டிஃபால்ட், வில்ஃபுல் டிஃபால்ட் இருக்கு. பழைய ஆக்ட்ல வில்ஃபுல் டிஃபால்ட், புது ஆக்ட்ல வில்ஃபுல் கிடையாது, டிஃபால்ட் இருந்தாலே போறோம். அதுக்கு நான் கொஞ்சம் அப்புறம் வரேன், என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ டிஃபால்ட் இருக்கு, டிஃபால்ட் வந்து ரெண்ட் அக்ரிமெண்ட் இல்லாம லேண்ட்லார்டால ப்ரூவ் பண்ண முடியும்னா, சப்போஸ் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, இல்ல செக் பேமெண்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு டெனன்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்தா தெரிஞ்சிடும் 3 மாசம் ரெண்ட் கொடுக்கலன்னு. ஸோ அதை நிரூபிக்க முடியும் அவரால். ஸோ அந்த மாதிரி கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம கோர்ட்டுக்கு போகலாம். பட் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு அக்ரிமெண்ட் சார்ந்து பண்ணணும்னா கண்டிப்பா அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே ஒழிய நீங்க சட்டத்துக்கு வர முடியாது. இந்த கேஸ், இந்த வழக்குல இந்த சட்டத்துக்கு வழக்கு போட முடியாது. இதுதான் செக்ஷன் 4(A). இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா ரெண்ட் பேயபிள். ஃபேர் ரெண்ட் நான் சொன்ன மாதிரி முன்னாடி நியாய வாடகை கான்செப்ட் இருந்தது. இப்போ இந்த புது சட்டத்துல நியாய வாடகையே கிடையாது. ஏன்னா அது காரணம், பார்ட்டிஸ் என்ன ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதான் ரெண்ட்.
அக்ரிமெண்ட்லயே 3 வருஷம் கழித்து 15% கொடுக்கணும், 20% இன்க்ரீஸ் கொடுக்கணும், இல்ல வருஷத்துக்கு 5% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னா அது வாடகைதாரர்களை கட்டுப்படுத்தும், லேண்ட்லார்டை கட்டுப்படுத்தும். அதான் வந்து எந்த அக்ரிமெண்ட்டும் நம்ம மாற்ற முடியாது. அதனால அந்த சட்டம் தான் செக்ஷன் 9. செக்ஷன் 9ல 8 and 9 8 பாத்தீங்கன்னா வாட் இஸ் ரெண்ட் பேயபிள். ரெண்ட் பேயபிள் என்னன்னா அக்ரிமெண்ட்ல ஒத்துட்டு இருக்காங்களோ அதான் வாடகை, கொடுக்க வேண்டிய வாடகை. என்ன எப்படி கொடுக்கணும், இந்த பீரியட்ல இவ்வளவு மாசத்துக்கு அப்புறம் இன்க்ரீஸ், இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இன்க்ரீஸ், அதெல்லாம் என்ன அந்த அக்ரிமெண்ட்லயே நீங்க போட்டுருணும். கண்டிப்பா போட்டா லேண்ட்லார்டுக்கும் சேஃப், டெனன்ட்டுக்கும் சேஃப். அப்புறம் ரெண்ட் அத்தாரிட்டி, வாடகை அதிகாரி. இப்ப ஏதாவது டிஸ்பியூட் வருது, என்ன ரெண்ட் கொடுக்கணும், லேண்ட்லார்டு வந்து 15% இன்க்ரீஸ் கேட்கறாரு 3 வருஷத்துக்கு அப்புறம். கிளாஸ் இருக்கு, அக்ரிமெண்ட்ல கிளாஸ் இருக்கு. டெனன்ட்டும் அதை ஒத்துன்னு கையெழுத்து போட்டிருக்காரு. ஆனா டெனன்ட் இப்போ தர மறுக்கிறாரு. டெனன்ட் சொல்றாரு இல்ல 15% நான் தர மாட்டேன், மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு, நான் 10% தான் கொடுப்பேன். அப்படின்னா செக்ஷன் 10ல ரெண்ட் அத்தாரிட்டி, வாடகை அதிகாரி கிட்ட போய் நீங்க கொஸ்டின் பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்ட் டிஸ்பியூட் இருக்கு, நீங்க செட்டில் பண்ணி கொடுங்க எங்களுக்கு டிஸ்பியூட். இது வந்து நியாய வாடகையான நிறைய பேர் கேட்கறாங்க. கிடையாது, இட் இஸ் நாட் ஃபேர் ரெண்ட். நியாய வாடகைக்கு இது ஈக்குவல் ஆகாது. ஏன்னா ரெண்ட் அத்தாரிட்டி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் தான். அவரோட பவர் கையை கட்டிடுறாங்க. செக்ஷன் 10ல என்ன சொல்றாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி ரெண்ட் அக்ரிமெண்ட் தான் ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது எப்போல இருந்து கொடுக்கணும், ரெண்ட் இன்க்ரீஸ் எப்போல இருந்து கொடுக்கணும், 5% எப்போல இருந்து, அதுதான் சொல்ல முடியுமே தவிர அதிகாரி வந்து அதுதான் வாடகைன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவர் வந்து அக்ரிமெண்ட்ல இருக்கிறத என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அவ்வளவுதானே தவிர அதான் பவர். இது நியாய வாடகையே கிடையாது. புது சட்டத்துல நியாய வாடகை கான்செப்டே கிடையாது. ஏன்னா பார்ட்டிஸ்க்கு ப்ரிடாமினன்ஸ், அக்ரிமெண்ட் பிட்வீன் தி பார்ட்டிஸ்க்கு தான் முக்கியத்துவம் தரதுனால ஃபேர் ரெண்ட் இஸ் a statutory கான்செப்ட். அகைன் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி டெனன்சி கான்செப்ட் எடுத்த மாதிரி ஃபேர் ரெண்ட் ஒரு ஸ்டாச்சுட்டரி கான்செப்ட். நியாய வாடகையில் கோர்ட் வில் ஃபிக்ஸ் என்ன நியாய வாடகை இந்த பில்டிங் இருக்கும், இதை கொடுக்கணும், இதுக்கு மேல வாங்கக்கூடாது லேண்ட்லார்டு, இதுக்கு மேல டெனன்ட், இதுக்கே டெனன்ட் கொடுக்க கூடாது. இது ஸ்டாச்சுட்டரி கான்செப்ட். இப்போ அதுக்கு போனதுனால ஃபேர் ரெண்டையும் எடுத்துட்டாங்க. இது ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். இதுல பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வரணும்னா எல்லாமே நிறைய பேர் டவுட் வருது. ரெண்ட் அத்தாரிட்டி யாரு, ரெண்ட் கோர்ட் யாரு, நீதிமன்றம், வாடகை நீதிமன்றம் 3 டயர். முன்னாடி பழைய ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்ட் கண்ட்ரோலர்னு போகும். முதல் கேஸ் வந்து ரெண்ட் கண்ட்ரோலர் கிட்ட போகும், ஆர்சிஓபின்னு போடுவோம், ஹெச்ஆர்சின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆர்சிஓபின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரெண்ட் கண்ட்ரோலர்னு ஒரு ஜட்ஜ், முன்சிப் கோர்ட், எந்தெந்த ஊர்ல முன்சிப் இருக்காங்களோ அவங்க தான் ரெண்ட் கோர்ட். அவங்க கிட்ட தான் முதன்மை வழக்கே போகும், ஆர்சிஓபி போகும். அவர் மேல அப்பீல் வந்து ரெண்ட் கண்ட்ரோல் அப்பலேட் அத்தாரிட்டி கிட்ட போகும், ஆர்சிஏன்னு சொல்லுவோம். அவர் வந்து சப்ஜட்ஜ் கிட்ட போகும். ரெண்ட் கண்ட்ரோல் அப்பலேட் அத்தாரிட்டி மேல ரிவிஷன் டு ஹைகோர்ட். ஆக்ட்லயே இருந்து செக்ஷன் 25 ஆஃப் தி பழைய ஆக்ட்ல ரிவிஷன் வில் லை டு தி ஹைகோர்ட் அகேன்ஸ்ட் ஜட்மெண்ட் ஆஃப் தி அப்பலேட் அத்தாரிட்டி. ஸோ இந்த 2 கோர்ட் மேல 3வது கோர்ட் ஹைகோர்ட். ஆனா இந்த புது சட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்ட் அத்தாரிட்டி தான் ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி. ஆனா எல்லா விதமான கேஸும் அவர்கிட்ட போகாது. எவிக்ஷன் காலி பண்றது எல்லாமே நேர ரெண்ட் நீதிமன்றத்துக்கு தான் போகும். வாடகை நீதிமன்றம் ரெண்ட் கோர்ட். செக்ஷன் 21ல தான் எவிக்ஷன் கேட்கலாம். செக்ஷன் 21ல என்ன மனு போட்டாலும், என்ன அப்ளிகேஷன் போட்டாலும் அது வாடகை நீதிமன்றத்துக்கிட்ட தான் போகும். ரெண்ட் அத்தாரிட்டி வாடகை அதிகாரி கிட்ட போகாது. அது ஒரு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, வாடகை அதிகாரி எப்படி போய் நாங்க எவிக்ஷன் கேட்க முடியும். கேட்க வேண்டாம். எவிக்ஷன் வந்து எப்பொழுதுமே ரெண்ட் நீதிமன்றம் முன்னாடி தான். நீதிமன்றம் யாருன்னா அதே ரெண்ட் கண்ட்ரோலர். யாரு பழைய கோர்ட்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ, முன்சிஃப், அடிஷனல் முன்சிஃப், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப், இந்த மெட்ராஸ்னா ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட்னு ஒரு 6 ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட் இருக்கு. 10ல 16 வரைக்கும் 7 ரெண்ட் கண்ட்ரோல். அவங்கெல்லாம் தான் ரெண்ட் கோர்ட்ஸ் இப்போ புது ஆக்ட்ல. ஸோ அவங்க கிட்ட தான் கேஸ் போடணும். இப்போ ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட என்ன மாதிரி கேஸ் போடலாம்னா, இப்போ சப்போஸ் வாடகை வாங்கல, லேண்ட்லார்ட் 2 மாதம் வாடகை வாங்க மறுக்கிறார். அப்போ டெனன்ட் வந்து வாடகை அதிகாரி ரெண்ட் அத்தாரிட்டி மனு போட்டு இந்த மாதிரி நான் வந்து வாடகை அனுப்பிச்சேன், லேண்ட்லார்ட் வாங்க மாட்டேங்கிறாரு, ஸோ எனக்கு கோர்ட்ல கட்டணும் அப்படின்னு சொல்லி மனு போடலாம். அது ரெண்ட் அத்தாரிட்டி. முன்னாடி இது என்னன்னா இது ரெண்ட் கண்ட்ரோலர் கிட்ட போவோம். பழைய சட்டத்துல செக்ஷன் 8ன்னு சொல்லுவோம். செக்ஷன் 8(5)ல ரெண்ட் கண்ட்ரோலர் கிட்ட தான் மனு போடணும். இப்போ புது சட்டத்துல இது பிரிச்சதுனால பவர்ஸை ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட இந்த மனு போடணும். அதே மாதிரி அம்யூனிட்டிஸ் துண்டிக்கப்பட்டால், எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணிட்டாரு, தண்ணி கட் பண்ணிட்டாரு, அது மாதிரி ஏதாவது அம்யூனிட்டிஸ், எசென்ஷியல் அம்யூனிட்டிஸ் லேண்ட்லார்ட் கட் பண்ணிட்டாருன்னா டெனன்ட் முன்னாடி ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட்டுக்கு தான் வரணும். செக்ஷன் 17 ஆஃப் தி ஓல்ட் ஆக்ட்ல இன்வோக் பண்ணுவார் ஃபார் ரெஸ்டரேஷன். இங்க என்னன்னா ரெண்ட் அத்தாரிட்டி இருக்கும். ஸோ ஒன்னு பார்த்தோம், ரெண்ட் ஃபர்ஸ்ட் பவர் ஆஃப் தி ரெண்ட் கோர்ட் வந்து ரெண்ட் அத்தாரிட்டி வந்து அக்ரிமெண்ட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது. 2வது ரெஃப்யூசல் ஆஃப் ரெண்ட் இருந்தா டெபாசிட் பண்றதுக்கு பர்மிட் பண்றது. 3வது எலக்ட்ரிசிட்டி அம்யூனிட்டிஸ் கட்டானா ரெஸ்டோர் பண்றதுக்கு. இது இன்ட்ரெஸ்டிங்கா புது ஆக்ட்ல பாத்தீங்கன்னா மாடர்னைசேஷன்லாம் வந்ததுனால தேர் ஆர் கேசஸ் ஃபிளாட்ஸ் இருக்கு. ஃபிளாட்ஸ்ல பேசேஜ்ல எல்லாம் லைட் இருக்கும், லிஃப்ட்ல லைட் இருக்கும்.
இதெல்லாம் கூட எசென்ஷியல் கம்யூனிட்டிஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. பழைய சட்டத்துல 3 தான் பேசிக் கம்யூனிட்டிஸ். அங்க பேசிக் கம்யூனிட்டிஸ் சொன்னாங்க. வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ட்ரைனேஜ், இது 3 தான் பேசிக் கம்யூனிட்டிஸ். இது 3 கட் பண்ணாதான் நீங்க அந்த சட்டத்துக்கு வர முடியும். வேற ஏதாவது போச்சுன்னா நீங்க வழக்கு, சிவில் வழக்கு தான் போடணும். இப்போ அப்படி கிடையாது. புது சட்டத்துல என்லார்ஜ் பண்ணிட்டாங்க ஸ்கோப். எசென்ஷியல் கம்யூனிட்டிஸ்னு சொல்லி வழிபாதை லைட்டு, பேசேஜ் லிஃப்ட்ல லைட்டு, இதெல்லாம் கூட கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி லேண்ட்லார்டு கூட வரலாம். டெனன்ட் சப்போஸ் மிஸ்ஷிஃப் பண்றாரு, அவர் கட் பண்ணிடுறாரு. லேண்ட்லார்டு மாடியில் இருக்காரு, படிக்கட் லைட் ஃபியூஸ் புடுங்கிடுறாரு, லேண்ட்லார்டு கூட கோர்ட்டுக்கு வரலாம். முன்னாடி டெனன்ட் தான் வர முடியும். இப்போ லேண்ட்லார்டு வரலாம், டெனன்ட் வரலாம் ஃபார் ரெஸ்டரேஷன். பட் அவங்க ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட தான் போகணும். ஒரு ரெண்ட் அத்தாரிட்டி டிசைட் பண்ணா 30 நாளுக்குள்ள டிசைட் பண்ணி ஆர்டர் போடணும். ஸோ இந்த இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா, இந்த புது சட்டத்துல எல்லாமே டைம் பவுண்ட். ஜஸ்டிஸ் சீக்கிரம் கொடுக்கணும், டிலே பண்ணக்கூடாது. நிறைய கேஸ் எல்லாம் டிலே ஆகுது. 2 கேஸ் எல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் நடக்கிறது. டிலே ஆகக்கூடாதுன்றது ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸ்பீடி ஜஸ்டிஸ் கொடுக்கணுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி நியூ ஆக்ட். ஸோ அதனால ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட இந்த மாதிரி மனு வந்தா 30 நாளுக்குள்ள அவர் டிசைட் பண்ணணும். 30 நாள்ல டிசைட் பண்ணாருன்னா அது மேல அப்பீல் ரெண்ட் கோர்ட், வாடகை நீதிமன்றத்துக்கு அப்பீல் போடலாம். அப்பீல் ரெண்ட் கோர்ட் டிசைட் பண்ணும். ஸோ முன்னாடி ரெண்ட் கண்ட்ரோலர் அவர் தான் ஒரிஜினல் அத்தாரிட்டி பழைய ஆக்ட்ல. அவரால் அப்பீல் தான் ஹியர் பண்ண முடியாது. ஆனா இப்ப புது சட்டத்துல ரெண்ட் கோர்ட்டே ஒரு அப்பீல் கோர்ட் ஆயிடுச்சு. எவிக்ஷன் கேஸ் பாக்குறது மட்டும் இல்லாம ரெண்ட் கோர்ட், ரெண்ட் அத்தாரிட்டி பாஸ் பண்ண ஆர்டர் மேல அப்பீலும் ரெண்ட் கோர்ட் கிட்ட தான் போகிறோம். ரெண்ட் கோர்ட் டிசைட் பண்ணும். ரெண்ட் கோர்ட்டுக்கு மேல ரெண்ட் ட்ரைபியூனல், தீர்ப்பாயம், வாடகை தீர்ப்பாயம்னு ரெண்ட் ட்ரைபியூனல். ஹைகோர்ட் கிடையாது. முன்னாடி ஹைகோர்ட், ரிவிஷன் டு ஹைகோர்ட் பழைய ஆக்ட்ல. புது ஆக்ட்ல ரெண்ட் தீர்ப்பாயம்னு ரெண்ட் ட்ரைபியூனல் கிட்ட போகும். ரெண்ட் ட்ரைபியூனல் ஆனா இனி வரைக்கும் கான்ஸ்டியூட் பண்ணல. 2019 பிப்ரவரியில் ஆக்ட் வந்தது கூட இனி வரைக்கும் ரெண்ட் ட்ரைபியூனல் கான்ஸ்டியூட் பண்ணல. ரெண்ட் கோர்ட் தான் இருக்கு. ரெண்ட் அத்தாரிட்டிஸ் தான் கான்ஸ்டியூட் பண்றாங்க. யாரு ரெண்ட் அத்தாரிட்டிஸ் தான்? சப் கலெக்டர்ஸ், டெப்டி கலெக்டர்ஸ். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் they have nominated various government authorities not less than the rank of sub collector or deputy collector. இவங்களாம் தான் ரெண்ட் அத்தாரிட்டியா இருக்க முடியும். மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் 8 ரெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க. மதுரையில 4 இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்ல தமிழ்நாடு ஃபுல்லா ரெண்ட் அத்தாரிட்டி நியமிச்சிட்டாங்க. நீங்க வெப்சைட்ல போய் தேடினீங்கன்னா யார் ரெண்ட் அத்தாரிட்டின்னு கண்டுபிடிக்கலாம், உங்க ஏரியாவுக்கு யாருன்னு. ஸோ ரெண்ட் அத்தாரிட்டி, ரெண்ட் கோர்ட், இதுதான் ஃபங்க்ஷனிங் ஆஸ் ஆஃப் நோ. ரெண்ட் கோர்ட்டுக்கு மேல ரெண்ட் ட்ரைபியூனல் வந்துச்சுன்னா ரெண்ட் ட்ரைபியூனல் கிட்ட அப்பீல் போகும். தட் பிகம்ஸ் ஃபைனல். ஹைகோர்ட்டுக்கு வர முடியாது. முன்னாடி மாதிரி ஹைகோர்ட்டுக்கு ரிவிஷன் கிடையாது. இது ஸ்பெஷல் ஆக்ட்ங்கிறதுனால பில்ட்-இன் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் அப்பீல், லிமிடேஷன் எல்லாமே செல்ஃப் கண்டெயின் கோட்னு சொல்லுவோம். பழைய ஆக்டும் அப்படிதான், செல்ஃப் கண்டெயின் கோட். ஏன்னா அதுலயே ப்ரொவிஷன்ஸ், அப்பீல் எப்படி போடணும், எவ்வளவு டைம் உள்ள போடணும், இதெல்லாம் செல்ஃப் கண்டெயின் கோடு அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட். அதனால அது ஒண்ணு. இப்போ நெக்ஸ்ட் எவிக்ஷன். மெயினா பாத்தீங்கன்னா எவிக்ஷன் என்ன கிரவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ்வலா லேண்ட்லார்டு டெனண்ட்டை காலி பண்ண சொல்லுவார். வாடகை கொடுக்கல, இல்லை தனக்கு வேணும், இல்லை பில்டிங் ரொம்ப பழசாயிடுச்சு, இடிச்சு கட்டணும், இல்லை என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க தனியாக நான் கொடுத்து வைக்கணும், எனக்கு வீடு வேணும். இது மாதிரி கிரவுண்ட்ஸ் தான் நார்மலா ஒரு லேண்ட்லார்டு கேட்பார். சிலது பாத்தீங்கன்னா பனிஷ் பண்றது, பியூனிட்டிவ் செக்ஷன்ஸ் என்னன்னா வில்ஃபுல் டிஃபால்ட், ஆக்ட்ஸ் ஆஃப் வேஸ்ட், வேணுமென்ற வாடகை கொடுக்கலை, இல்லை ப்ராப்பர்ட்டியை சரியா பராமரிக்கல, இதெல்லாம் அதற்காக சப்ளேட் பண்ணிடுறாரு ப்ராப்பர்ட்டியை நம்ம கன்சென்ட் இல்லாம, ரிட்டன் கன்சென்ட் இல்லாம ப்ராப்பர்ட்டியை வெளி நம்பருக்கு உள் வாடகைக்கு விடக்கூடாது. அதான் சட்டம். பழைய சட்டமும் சரி, புது சட்டமும் சரி. அதுக்கு அதை மீறி டெனன்ட் உள் வாடகை விட்டாருன்னா அதெல்லாம் ஒரு பனிஷ் பண்றதுக்காக சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதுக்காக டெனண்ட்டை காலி பண்ணலாம். ஸோ பியூனிட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு ரிக்வயர்மெண்ட். லேண்ட்லார்ட் தனக்கு வேணும், தன் ஃபேமிலி மெம்பருக்கு வேணும், இடிச்சு கட்டணும், இந்த மாதிரி கிரவுண்ட்ஸுக்காக கேட்கலாம். இதெல்லாம் பழைய ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 10, செக்ஷன் 14 ரெண்டு இருந்தது. செக்ஷன் 10(2) பியூனிட்டிவ் ப்ரொவிஷன்ஸ். டெனன்ட்டோட ஆக்ட் ஆஃப் ஒமிஷன் ஆர் கமிஷன், டிஃபால்ட், சப்லெட்டிங், ஆக்ட்ஸ் ஆஃப் வேஸ்ட், ஆக்ட்ஸ் ஆஃப் நியூசன்ஸ், டினையல் ஆஃப் டைட்டில், இதெல்லாம் கிரவுண்ட்ஸ் ஃபார் எவிக்ஷன் ஃபார் பியூனிட்டிவ் ரீசன்ஸ். 10(3) ஓனர்ஸ் ஆக்குபேஷன். தனக்கு வேணும், தன்னோட பையனுக்கு வேணும், பொண்ணுக்கு வேணும், அம்மாவுக்கு வேணும், இதெல்லாம் ஓனர்ஸ் ஆக்குபேஷன் 10(3) வந்தது. செக்ஷன் 14 டெமாலிஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரிப்பேர்ஸ் ஆர் கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணி புது பில்டிங் கட்ட போறேன். ஸோ இது 14, செக்ஷன் 14 பழைய ஆக்ட்ல. இப்போ 10 and 14 கம்பைன் பண்ணி ஒரே செக்ஷன், செக்ஷன் 21. ஒரே செக்ஷன் 21 தான் எவிக்ஷன் கேட்க முடியும். இதுல ஒரு ஃபர்ஸ்ட் கிரவுண்டே பாத்தீங்கன்னா 21(2)(a), failure to enter into a tenancy agreement as contemplated under section 4(2). section 4 தான் நம்ம பார்த்தோம். agreement has to be registered, entered into and registered. So failure to enter into a tenancy agreement, இப்போ வாடகைதாரர்
அக்ரிமெண்ட் போட வரல, இல்ல லேண்ட்லார்டு வரல, அக்ரிமெண்ட் இல்ல, கேஸ் போடுற அன்னைக்கு அக்ரிமெண்ட் இல்லைன்னா அது ஒரு கிரவுண்ட் லேண்ட்லார்டுக்கோ டெனண்ட்டுக்கோ. டெனண்ட் கூட சொல்லலாம், அவரோட அட்வான்ஸ் இருக்கு. இப்போ பழைய டெனண்டா இருப்பாரு, 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாரு, அக்ரிமெண்ட் இல்ல, டெனண்ட் வந்து பிசினஸ் டல் ஆயிடுச்சு, போகும் கொரோனானால கடை மூட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. லேண்ட்லார்டை கேட்கறாரு போய், நான் காலி பண்ணிடுறேன் அட்வான்ஸை கொடுன்னு, தரமாட்டேங்கிறாரு. அவரால் முடியல, தர முடியல, இப்போ டைம் கேட்கறாரு. அப்போ டெனண்ட் போகலாம், டெனண்ட் 21(2A) போய் எவிக்ஷன் கேட்கலாம், நான் காலி பண்றேன் அட்வான்ஸை கொடுன்னு சொல்லி ஆர்டர் கேட்கலாம். அதே மாதிரி லேண்ட்லார்டு எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் இல்ல, ஃபெயிலியர் டு என்டர் இன் அக்ரிமெண்ட், இன்னும் அக்ரிமெண்ட் போட போகுது இல்ல, காலி பண்ணணும்னு சொல்லி கேட்கலாம். இது ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் 21(2A). 21(2B) வந்து டிஃபால்ட். பழைய ஆக்ட்ல பாத்தீங்கன்னா வில்ஃபுல் டிஃபால்ட், வேண்டுமென்றே வாடகை கொடுக்கலைன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க லேண்ட்லார்ட். ஸோ வாடகை கொடுக்கலன்றது மட்டும் இல்லாம அது வேண்டுமென்றே கொடுக்கலை, வில்ஃபுல், அந்த கான்செப்டை ப்ரூவ் பண்ணாதான் லேண்ட்லார்டுக்கு எவிக்ஷன் கிடைக்கும். டிஃபால்ட் ப்ரூவ் பண்ணி வில்ஃபுல் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணா கூட லேண்ட்லார்ட் தோத்துருவார் பழைய ஆக்ட்ல. ஆனா புது சட்டத்துல வில்ஃபுல்ன்ற வேர்டு இல்ல, டிஃபால்ட் இருந்தாலே போதும். 2 மாதம் கண்டினியூஸா ரெண்ட் கொடுக்கலன்னா லேண்ட்லார்டு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். பழைய ஆக்ட்ல நோட்டீஸ் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா கேஸ் போடலாம். ஆனா புது சட்டத்துல 106 106 செக்ஷன் டி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல ஒரு நோட்டீஸ் கொடுக்கும். கொடுத்து இந்த மாதிரி நீ வாடகை கொடுக்கல 2 மாசமா, நான் கோர்ட்டுக்கு போறேன் காலி பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ்க்கு பதில் கொடுக்கலையோ, இல்ல வாடகை கொடுத்துட்டாருன்னா ரைட், கொடுத்துட்டாருன்னா ஒரு கேஸ் போட முடியாது. கொடுக்கல, வாடகை அப்பவும் கொடுக்கலன்னா அந்த நோட்டீஸ் பீரியட் முடிஞ்ச உடனே லேண்ட்லார்டு வந்து எவிக்ஷன் கேட்கலாம். 21(2B) டிஃபால்ட் கமிட் பண்ணிட்டாருன்னு சொல்லி எவிக்ஷன் கேட்கலாம். இதுல இன்னொரு எனேபிளிங் ப்ரொவிஷன், டெனண்ட்டுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க ரெண்ட் பே பண்ண. இந்த கேஸை போட்டு நோட்டீஸ் வாங்கி 1 மாசத்துக்குள்ள ரெண்ட் அரியர்ஸ் கம்ப்ளீட்டா கொடுத்தாருன்னா அந்த எவிக்ஷன் பெட்டிஷன் தள்ளுபடி ஆயிடும். அடிஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டெனண்ட், இன்னொரு சான்ஸ் டெனண்ட் செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் கொடுத்தோடனே கொடுக்கலாம், முதலே அவர் ரெண்ட் கொடுக்கணும், மாதம் மாதம் கொடுக்கணும், அவரோட டியூட்டி அது, அதுவே கொடுக்கல, அது ஃபர்ஸ்ட் ஃபெயில் பண்ணிட்டாரு. ரெண்டாவது லேண்ட்லார்ட் நோட்டீஸ் கொடுக்குறாரு, அதுக்கும் கொடுக்கல, செகண்ட் சான்ஸும் மிஸ் பண்ணிடுறாரு. தேர்ட் சான்ஸ் டெனண்ட்டுக்கு கேஸ் போட்டு நம்பர் ஆகி நோட்டீஸ் வந்த அப்புறமும் 30 நாளுக்குள்ள அவர் என்டையர் ரெண்ட் பாதி கொடுக்க முடியாது, மொத்தத்தையும் கொடுத்துடணும். மொத்த வாடகை பாக்கியும் கொடுத்து செட்டில் பண்ணாருன்னா அந்த வழக்கு தள்ளுபடி ஆகிவிடும். ஆனால் இதே மாதிரி டெனண்ட் அடுத்தே 1 வருஷத்துக்குள்ள ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி பெனிஃபிட் எடுத்துட்டாருன்னா இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு ரெண்ட் பே பண்ணி கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த வாட்டி இதே மாதிரி அவர் டிஃபால்ட் பண்ணக்கூடாது. ஸோ செகண்ட் சான்ஸ் கொடுக்கறது இல்லை. அந்த மூணாவதுக்கு செகண்ட் சான்ஸ், மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டிக்கு செகண்ட் சான்ஸ் பெர்மிட்டட் இல்லை. டெனண்ட் cannot take avail of that benefit. இதுதான் டிஃபால்ட். ஸோ வில்ஃபுல் ப்ரூவ் பண்ண வேண்டாம், டிஃபால்ட் ப்ரூவ் பண்ணா போதும். இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா, பழைய சட்டத்துல செக்ஷன் 7 ஒன்று இருந்தது, 1 மாதத்துக்கு மேல அட்வான்ஸ் வாங்கக்கூடாது ரெண்ட். யாரும் வாங்க முடியும், எல்லாம் 10 மாசம் 15 மாசம் வாங்கிடணும். சட்டப்படி 1 மாசம் தான் வச்சுக்க முடியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு இந்த கேஸ். 3 ஜட்ஜஸ் டிசைட் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாடு சட்டத்துல இருந்து செக்ஷன் 7 இந்த மாதிரி ரெண்டு மாதிரியே ஜட்மெண்ட். ஹைகோர்ட்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் என்ன சொன்னாங்கன்னா, லேண்ட்லார்டு வந்து நோட்டீஸ், டெனண்ட் நோட்டீஸ் கொடுக்கணும், லேண்ட்லார்டுக்கு அட்வான்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணு, உங்ககிட்ட 1 மாசத்துக்கு மேல இருக்கு, அட்வான்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தாக்க லேண்ட்லார்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும், கேஸ் போட முடியாது. அட்ஜஸ்ட் ஆனப்புறமும் வாடகை பாக்கி இருந்தாதான் கேஸ் போட முடியும். அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருந்தது. இன்னொரு ஜட்ஜ் என்ன சொன்னா, இல்ல டெனண்ட் டிஃபால்ட் ரெண்ட் கொடுக்க வேண்டியது அவங்க டியூட்டி, கொடுக்கலன்னா லேண்ட்லார்ட் கேஸ் போடலாம், அட்வான்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். ஸோ இது வந்து கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு 1996ல. 3 ஜட்ஜஸ் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சட்டத்துக்கு புறம்புன்னு நாங்க சொல்ல மாட்டோம், ஒரு 10 மாசம் வாங்குறது, 6 மாசம் வாடகை முன் போனம் வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனா கேஸ் போடணும்னா நீ வந்து அவன் தப்பு சொல்லி கேஸ் போடுற, வாடகை கொடுக்கலன்னு சொல்லி கேஸ் போடுறச்சே பனிஷ் பண்ற, அப்போ நீ அட்வான்ஸ் செக்ஷன் 7 ஒன்னு கட்டுப்படுத்தும். 1 மாசத்துக்கு மேல நீ வச்சுக்க முடியாது உங்க கையில. 1 மாத வாடகை வரை பாக்கி கையில வச்சுட்டு பாக்கி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்புறம் தான், அதுக்கப்புறமும் வாடகை பாக்கி இருந்தா தான் கேஸ் போட முடியும். செக்ஷன் 7 வந்துருச்சு. இப்போ புது ஆக்ட்ல அந்த மாதிரி கிடையாது. 2 மாசம் கண்டினியூஸா டிஃபால்ட் இருந்தாலே கேஸ் போடலாம். அட்வான்ஸும் இரஸ்பெக்டிவ்லி, அட்வான்ஸ் 10 மாசம் பே பண்ணிருக்கலாம், அது நிலுவையில இருக்கலாம், இருந்தாலும் பழைய சட்டத்து மாதிரி இந்த கேப் கிடையாதுனால ப்ராப்ளம் இல்லை. டெனண்ட் கேன் ஸ்டில் பி எவிக்டட். அட்வான்ஸ் வச்சுட்டே லேண்ட்லார்டு வந்து டெனண்ட் காலி பண்ணி செய்து அட்வான்ஸை திருப்பி கொடுக்கணும். இன்னொரு புது கான்செப்ட் இருக்கு புது ஆக்ட்ல. பழைய ஆக்ட்ல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ், செக்யூரிட்டி டெபாசிட், பிரீமியம், இது எப்படி சொன்னாலும் இந்த செக்ஷன் 7 குள்ள வந்துடும். 1 மாதத்துக்கு மேல வாங்க முடியாது. பிணைய தொகைன்னு சொல்லுவோம், செக்யூரிட்டி டெபாசிட். பிணைய தொகை வந்து 3 மாசத்துக்கு தான் வாங்கலாம்னு சொல்லி இப்போ புது சட்டத்துல இருக்கு. அதனால நிறைய பேர் அப்போ வந்து 3 மாசத்துக்கு மேல வாங்குறது இல்லை. ஆக்சுவலா அப்படி இல்லை, பாத்தீங்கன்னா as save as otherwise provided in the agreement தான் இருக்கு.
ஸோ ஏன்னா இது ஆக்டர் முன்னாடியே சொன்ன மாதிரி முக்கியத்துவம் பார்ட்டிஸ் என்ன ஒதுக்குறாங்களோ அது மதிக்கப்படும். அதுதான் இந்த ஆக்டோட முக்கியத்துவமே. அதனால ஆரம்பமே அந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா சேவ் ஆஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் இன் தி அக்ரிமெண்ட் பிட்வீன் தி பார்ட்டிஸ் தான் இருக்கு. ஸோ பார்ட்டிஸ் வந்து 6 மாசம் செக்யூரிட்டி டெபாசிட் அக்ரி பண்ணிருந்தீங்கன்னா அதை கட்டுப்படுத்தும். அந்த மாதிரி கிளாஸே இல்லை, செக்யூரிட்டி டெபாசிட் பத்தி கிளாஸே இல்லைன்னா அப்போ 3 மாசத்துக்கு மேல வாங்க முடியாதுன்னு தான் சட்டம். அக்ரிமெண்ட்ல நீங்க சேஃபா 6 மாசம் செக்யூரிட்டி டெபாசிட் போட்டுனீங்கன்னா தப்பு கிடையாது, வாங்கலாம். 6 மாசம் வாங்கலாம், 10 மாசம் வாங்கலாம், 1 வருஷம் வாங்கலாம், முன்பணம் பிணைய தொகையாக வாங்கலாம் செக்யூரிட்டி டெபாசிட். ஆனால் அப்படி போடாத பட்சத்துல 3 மாதத்துக்கு மேல செக்யூரிட்டி டெபாசிட் வாங்குறது இல்லீகல்ன்றது சட்டம். இப்போ இந்த 2019 மாதிரி சட்டத்துல திரும்பி இன்னொரு கொண்டு வந்தாங்க. நம்ம ஆக்ட் வந்த அப்புறம் மாதிரி சட்டம் 2019 ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்தது. நம்ம தமிழ்நாட்டை கட்டுப்படுத்தாது, ஏன்னா நம்ம அதுக்குள்ள இந்த சட்டமே கொண்டு வந்துட்டோம். அந்த சட்டத்துல 3 மாசம் 1 மாசம் ஆக்கிட்டாங்க. 1 மாசம் பிணைய தொகை தான் வாங்க முடியும் லேண்ட்லார்டு அப்படின்னு சொல்லி 2019. ஆனா நமக்கு அது பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்கு 2017 சட்டம் வந்ததுனால நம்ம இந்த சட்டம் தான் நம்மள கட்டுப்படுத்தும். 3 மாசம் அக்ரிமெண்ட்ல இல்லைன்னா அக்ரிமெண்ட்ல நீங்க எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா அட்வான்ஸ் தனியா வாங்கலாம், முன் பணம் தனியா வாங்கலாம், செக்யூரிட்டி டெபாசிட் தனியா வாங்கலாம். ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் என்னன்னா நீங்க வந்து கொடுக்குற அம்யூனிட்டிஸ் எல்லாம் உடைக்காம பார்த்துக்கிறது, ஃபிட்டிங்ஸ் இருக்கு, ஃபர்னிச்சர் கொடுக்குறீங்க, அதெல்லாம் டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் பிணைய தொகையை வாங்கிக்கலாம். அட்வான்ஸ் வந்து ரெண்ட்டுக்கு குஷன், ரெண்ட் 3 மாசம் 4 மாசம் பே பண்ணாம தான் அதுக்கு உங்களுக்கு குஷன் கொடுக்கறதுக்காக ரெண்ட் வந்து அட்வான்ஸ் எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். அகைன் ஹியர் ரெண்ட்டும் வந்து அக்ரிமெண்ட் தான் கட்டுப்படுத்தும், நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். பழைய சட்டம் மாதிரி 1 மாசம் தான் அட்வான்ஸ் வாங்கணும்னு கிடையாது. அக்ரிமெண்ட்ல உங்களுக்கு என்ன ஒத்துக்குறீங்களோ அது கட்டுப்படுத்தும் டெனண்ட்டை. அவர் வந்து சொல்ல முடியாது 3 மாசம் தான் இருக்கு சட்டத்துல, நான் 10 மாசம் கொடுத்துட்டேன்னு அவர் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் அக்ரிமெண்ட் தான் நிலைநாட்டப்படும். ஸோ அதான் இது டிஃபரன்ஸ். ஸோ அட்வான்ஸ் தனியா வாங்கலாம், செக்யூரிட்டி டெபாசிட் தனியா வாங்கலாம் இந்த புது சட்டத்துல. ரெண்டுமே வந்து டெனன்ட் காலி பண்றச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அரியாஸ் ஏதாவது இருந்தா திருப்பி கொடுத்துருவோம் டெனன்ட் காலி பண்றச்சு. அடுத்தது வந்து ஓனர்ஸ் ஆக்குபேஷன், வீடு தனக்கு வேணும். பழைய செக்ஷன் 10(3)ல பாத்தீங்கன்னா 10(3)யும் சரி 14ம் சரி டெமாலிஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரிக்குவயர்மெண்ட் போனஃபைடா இருக்கும். அது ரொம்ப முக்கியம் இந்த பழைய சட்டத்துல, ஏன்னா அது டெனன்ட் ப்ரொடெக்டிவ் ஆக்டை வந்து கொண்டு வந்த காரணமே டெனன்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃப்ரம் அன்ரீசனபிள் எவிக்ஷன். ஸோ எங்கெல்லாம் வந்து லேண்ட்லார்டுக்கு ஸ்போக்ஸ் போட முடியுமோ அங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ வெறும் டிஃபால்ட் இருந்தா போறாது, டிஃபால்ட் வில்ஃபுல்லா இருக்கணும். ரிக்குவயர்மெண்ட் இருந்தா போறாது, ரிக்குவயர்மெண்ட் போனஃபைடா இருக்கணும், நல்ல எண்ணத்துல இருக்கணும். ஸோ ரிக்குவயர்மெண்ட் ப்ரூவ் பண்ணணும், போனஃபைட் நல்ல எண்ணத்தையும் ப்ரூவ் பண்ணணும். ரிக்குவயர்மெண்ட் பழைய ஆக்ட்ல எப்படின்னா லேண்ட்லார்டு வந்து அவரோட வீட்டுல அவரே ஆக்குபை பண்ணியிருந்தாருன்னா டெனண்ட்டை காலி பண்ண கேட்க முடியாது. ஓனர்ஸ் ஆக்குபேஷன் கிரவுண்ட்ல அவர் வாடகை வீட்டுல இருக்கணும். லேண்ட்லார்டு சொந்த வீட்டுல இல்லாம இல்ல அவங்க அப்பா வீட்லயோ பையன் வீட்லயோ இருக்காரு, அவர் வாடகை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இல்ல அவர் வாடகை வீட்டுல இருக்காரு, அவர் சொந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அப்போதான் இந்த 10(3)யை இன்வோக் பண்ண முடியும் பழைய சட்டத்துல. ஆனா புது சட்டம் அப்படி கிடையாது. அவர் ஓனர்ஸ் ஆக்குபேஷன் நல்லெண்ணமும் போச்சு, நல்லெண்ணத்தையும் எடுத்துட்டாங்க. ரிக்குவயர்மெண்ட் தான் முக்கியம். வேணுமா, எனக்கு வேணும், என் பையனுக்கு வேணும், எங்க அம்மாவுக்கு வேணும், என் பேரண்ட்ஸ் ஹவுஸ் பண்ண போறேன் இந்த வீட்டுல வேணும் அப்படின்னா அந்த ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலே போறோம், ஓனர்ஸ் ஆக்குபேஷன் கேட்கலாம். நோட்டீஸ் கொடுக்க வேண்டாம். செக்ஷன் 20 டிஃபால்ட் கொண்டு தான் நோட்டீஸ் கொடுக்கணும் சட்டத்துல. வேற எந்த கிரவுண்டுக்கும் நோட்டீஸ் கேஸ் போடுறதுக்கு முன்னாடி ப்ரீ சூட் நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொடுக்கறது தப்பு இல்லை, கொடுத்தா நல்லது, கொடுக்க வேண்டாம், நேர கேஸ் போடலாம். ஓனர்ஸ் ஆக்குபேஷன் டிஃபரன்ஸே கிடையாது. நீங்க உங்க வீட்டுல இருந்துட்டே கேட்கலாம். ஒரு 2 bedroom ஃபிளாட்ல இருக்காரு லேண்ட்லார்டு, அவர் கல்யாணம் ஆயிடுது, குழந்தை போதும், எப்போ இடம் போடல. பழைய சட்டத்துல அவரால் கேட்கவும் முடியாது. அவர் தனியா பையனுக்கு வேணும்னு தான் கேட்டுருக்கணும், அவருக்கு வேணும்னு கேட்க முடியாது. ஆனா இதுல அவர் எனக்கே போடல, இடம் போடல, டெனண்ட் 3 bedroom ஃபிளாட்ல இருக்காரு என்னோட டெனண்ட், நான் 2 bedroom ஃபிளாட்ல இருக்கேன், எனக்கு அந்த வீடு ரிக்குவயர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னாலே போதும், அவரால் கேஸ் போட்டு ஜெயிக்க முடியும். ரிக்குவயர்மெண்ட் தான் முக்கியம், போனஃபைட் கான்செப்ட் கிடையாது. இப்போ நல்ல எண்ணத்துல ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி மிஸ்யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி என்னன்னா அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் நியூசன்ஸ், ஆக்ட்ஸ் ஆஃப் வேஸ்ட், இப்போ பில்டிங் வந்து ஒரு பில்டிங் வால்ல ஓட்ட போடுறது, ஏசி ஃபிக்ஸ் பண்றதுக்கு, இல்லை ஃப்ளோரிங் கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்றது, அது ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியை அஃபெக்ட் ஆச்சுன்னா லேண்ட்லார்டோட பில்டிங், டெனண்ட்டுக்கு ரைட் கிடையாது அந்த பில்டிங்கை தொடறதுக்கு. அந்த கிரவுண்ட்ல தான். அதே மாதிரி சப்லெட்டிங், இதெல்லாம் கிரவுண்ட் ஃபார் எவிக்ஷன் இதுலயும் இருக்கு. இப்பெல்லாம் காமனா மிஸ்யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே ஆக்ட்ஸ் ஆஃப் வேஸ்ட், ஆக்ட்ஸ் ஆஃப் நியூசஸ், மிஸ்சிஃப். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா என்க்ரோச்மெண்ட் இன்டு அடிஷனல் ஏரியா. முன்னாடி பாத்தீங்கன்னா பழைய சட்டத்துல அக்ரிமெண்ட் ப்ராப்பர்ட்டி என்னவோ அதுக்குள்ளதான் கேஸ் போட முடியும். இப்ப சப்போஸ் லேண்ட்லார்ட் டெனண்ட் பக்கத்து வீட்டுல இருக்காங்க, காம்பவுண்ட் வால் ஃபென்ஸ் இருக்கு, ஒரு ஃபென்ஸுக்கு லேண்ட்லார்ட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு,
அந்த ஃபென்ஸை உடைச்சு டெனன்ட் வந்து அவுட் ஹவுஸ் ஆக்குபை பண்ணிடுறாரு. அவுட் ஹவுஸ் வாஸ் நாட் தி ப்ராப்பர்ட்டி லெட் அவுட். அது வந்து டெனன்சி ப்ராப்பர்ட்டி கிடையாது, அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா லேண்ட்லார்ட் போர்ஷன்ல வருது. இருந்தாலும் டெனன்ட்டை எவிக்ட் பண்றதுக்கு லேண்ட்லார்ட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கேஸ் போடலாம். என்க்ரோச்மெண்ட் ஆஃப் அடிஷனல் ஸ்பேஸ், லெட் அவுட் பண்ணாத ஸ்பேஸ் என்க்ரோச் பண்ணது இப்போ ஒரு கிரவுண்ட் புது சட்டத்துல கேட்கலாம். இதெல்லாம் பழைய ஆக்ட்ல கிடையாது. சப்லெட்டிங் பழைய ஆக்ட்ல இருந்தது, இப்பவும் வருது. சீசிங் டாக் பைன்னு ஒரு பழைய ஆக்ட்ல ஒன்று இருந்தது. இப்போ ஹில் ஸ்டேஷனை தவிர எனி அதர் பில்டிங் லெட் அவுட் டெனன்ட் 4 மாசம் மேல கன்சிக்யூட்டிவா பூட்டி வச்சிருந்தாருன்னா ஃபார் அன்ரீசனபிள் காஸ்ட், வித்வுட் எனி ரீசனபிள் காஸ்ட், லேண்ட்லார்டு வந்து டெனன்ட்டை எவிக்ட் பண்ண கேட்கலாம். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ப்ரொவிஷன் இப்போ இங்க இல்ல. சீசிங் டாக் பைன்னு ஒரு கிரவுண்ட் தனியா இல்ல. பட் மிஸ்யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில கொண்டு வர முடியும். இது என்னோட ஒப்பீனியன். மிஸ்யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில கொண்டு வரலாம். ஏன்னா இதை விடும் பூட்டி வச்சுன்னா நம்மளே ஒரு 3 மாசம் ஊர்ல இல்லைன்னா வந்து குழாயெல்லாம் தண்ணி வராது, துருப்பிடிச்சு போயிடும். ஸோ மிஸ்யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கிரவுண்ட்ல கண்டிப்பா இதை கொண்டு வர முடியும்னு என்னோட ஒப்பீனியன். இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் அடிஷன்ஸ் என்னன்னா எவிக்ஷனுக்கு ஆர் ஃபார் ஆக்குபேஷன் ஆஃப் போர்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, விச் பழைய ஆக்ட்ல அந்த மாதிரி ப்ரொவிஷனே கிடையாது. இப்போ சப்போஸ் தேர் இஸ் பில்டிங் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 floors, கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். பிளான் புது மாஸ்டர் பிளான்லாம் வந்துருது. லேண்ட்லார்ட் வந்து he wants to put up additional construction, 2வது மாடி கட்டணும்னு ஆசைப்படுறாரு. முன்னாடி நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி டெனன்ட் கொடுத்துட்டீங்கன்னா மறந்துடணும். அவர் காலி பண்ண அப்புறம் தான் லேண்ட்லார்டு உள்ள போய் என்ன பண்ண முடியுமோ, ரிப்பேர் ஒர்க்கோ ரெனோவேஷனோ பண்ண முடியும். ஆனா இப்போ புது சட்டத்துல நீங்க ரெண்ட் கோர்ட்டுக்கு ஒரு மனு போட்டு இந்த மாதிரி நான் 2வது மாடி கட்ட போறேன், பர்மிஷன் வாங்கிட்டேன் கார்பரேஷன்ல சிஎம்டிஏல இருந்து, எனக்கு பர்மிஷன் கொடு, டெனன்ட் விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி கேட்கலாம். பர்மிஷன் டு கன்ஸ்ட்ரக்ட் அடிஷனல் ஃப்ளோர்ஸ், அடிஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ மொட்டை மாடிக்கு மேல இன்னொரு ஃப்ளோர் கட்டி அந்த ஃப்ளோரை நீங்க வேற யாருக்காவது லெட்டர் பண்ணலாம், இல்லை நீங்களே என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு நியூ கிரவுண்ட் விச் இஸ் அவைலபிள் இந்த புது சட்டத்துல. அதே மாதிரி வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கு நிறைய. ஒரு 5 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி வாடகை விடுறாரு. வீடு வந்து ஒரு 3/4 கிரவுண்ட்ல தான் இருக்கு, பாக்கி 4.25 கிரவுண்டு வேக்கன்ட் லேண்ட். ஸோ இப்போ லேண்ட்லார்டு வந்து அவருக்கு ஒரு கடை கட்டணும்னு நினைக்கிறாரு. அந்த ரோடை ஒட்டி, கேட்டை ஒட்டி இடம் இருக்கு, பர்மிஷன் கிடைக்கும், கட்ட முடியும். லேண்ட்லார்டு விட மாட்டேங்கிறாரு, அந்த டெனன்ட் விட மாட்டேங்கிறாரு, பர்மிட் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ சூழ்நிலையிலையும் லேண்ட்லார்டு வந்து கோர்ட்டுக்கு வந்து ரெண்ட் கோர்ட்டு, இந்த மாதிரி எனக்கு அடிஷனல் வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கு, அதை நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், எனக்கு கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுன்னு சொல்லி கேட்கலாம். பர்மிஷன் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி கேஸ்ல கோர்ட் வில் ஃபிக்ஸ் த ரெண்ட். குறையறது இல்லை, டெனன்ட்டோட என்ஜாய்மெண்ட் குறையிறது. வேக்கன்ட் ஸ்பேஸ் 5 கிரவுண்ட் என்ஜாய் பண்ணியிருந்தது, இப்போ சப்போஸ் 4 கிரவுண்ட் ஆயிடும் என்ஜாய்மெண்ட், லேண்ட்லார்டு கடை கட்டாருன்னா. அதனால ரெண்ட் கோர்ட் வில் டிசைட். ரெண்ட் அத்தாரிட்டி கிடையாது, ரெண்ட் கோர்ட் கிட்டேயே மனு போட்டுச்சு, ரெண்ட் கோர்ட்டே டிசைட் பண்ணும் வாடகை இனிமே என்ன வாடகை. இந்த இடம் கட்டின அப்புறம் வாடகை கண்டிப்பா குறையும், இனிமே என்ன வாடகை. அடிஷனல் ஸ்ட்ரக்சர் கட்டி டெனன்ட்டுக்கே விட்டா டெனன்ட் ஜாஸ்தி வாடகை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரெண்ட் கோர்ட் டிசைட் பண்ணும். ஸோ முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ரெண்ட் கோர்ட் கிட்ட தான் போகும், ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட போகாது. அதே மாதிரி இப்போ பழைய ஆக்ட்ல வந்து இந்த நல்லெண்ணம் இருந்ததுனால ப்ராப்பர்ட்டி விற்கிறேன்னு சொல்லி ஒரு எவிக்ஷன் கேட்க முடியாது பழைய சட்டத்துல. ஏன்னா நல்லெண்ணத்துல தான் நீங்க கோர்ட்டுக்கே வர முடியும், டெனன்ட்டை காலி பண்ண முடியாது. நீங்க வேணும் சும்மா ரொம்ப நாளா டெனன்ட் போர் அடிக்குதுன்னு சொல்லி அவர் காலி பண்ண முடியாது. அந்த கிரவுண்ட்ஸ் அவைலபிள் கிரவுண்ட்ஸ்ல வந்தாதான் டெனன்ட்டை காலி பண்ண முடியும். ஆனா புது சட்டத்துல சப்போஸ் நீங்க ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, டெனன்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, டெனன்ட்டும் சரி நீங்க வித்துருங்க நான் வேற இடம் பார்த்துட்டு போய்க்கிறேன்னு சொல்லிடுறாரு. ஆனா லேண்ட்லார்டு வித்த அப்புறம் இவர் டெனன்ட் போல, காலி பண்ணல, அது ஒரு கிரவுண்ட் ஃபார் எவிக்ஷன். இது மாதிரி நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி நான் ப்ராப்பர்ட்டி விற்க போறேன்னு, அவரும் ஒத்துண்டு நான் மார்ச் 31 காலி பண்ணிடுறேன்னு சொன்னாரு, காலி பண்ணல, அதனால காலி பண்ணுன்னு சொல்லி கேட்கலாம் புது சட்டத்துல. இதெல்லாம் இந்த மாதிரி கடைசியா நான் சொன்ன 3-4 ப்ரொவிஷன் வந்து பழைய சட்டத்துல அது மாதிரி ப்ரொவிஷனே கிடையாது. வாடகை டெபாசிட் பண்றது, எலக்ட்ரிசிட்டி ரெஸ்டரேஷன், அதெல்லாம் பழைய சட்டத்துல இருந்தது. இந்த 3-4 ப்ரொவிஷன்ஸ் வந்து புது சட்டத்துல தான் இருக்கு, பழைய சட்டத்துல கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, புது சட்டத்துல கோர்ட் ஃபீ கொண்டு வந்தாங்க. பழைய சட்டத்துல பாத்தீங்கன்னா ஓனர்ஸ் ஆக்குபேஷன்ல வெறும் 5 ரூபாய் தான். 1960 வந்த சட்டம். கோர்ட் ஃபீ வெறும் 5 ரூபாய், 15 ரூபாய், அப்பீலுக்கு 25 ரூபாய், அவ்வளவுதான் கட்டுவோம். சிஆர்பிக்கு 50 ரூபாய், இது மேல கோர்ட் ஃபீஸே அவ்வளவுதான். ஆனா புது சட்டத்துல நம்ம கோர்ட் ஃபீஸ் ஆக்ட், நம்ம சூட் பிட்வீன் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் செக்ஷன் 43 கொண்டு வந்துட்டாங்க. இந்த செக்ஷன் 41 நம்ம சட்டத்துல, வாடகை சட்டத்துல செக்ஷன் 41 வந்து செக்ஷன் 43 ஆஃப் தி கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் வந்து அப்ளை ஆகும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு வருஷத்தோட ரெண்ட் அதுல 3% கட்டணும். ஒரு வருஷத்துக்கு மாத வாடகை 12 வீதம் போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு என்ன ரெண்ட், அதுக்கு 3% கோர்ட் ஃபீ கட்டணும். இது வந்து கோர்ட் ஃபீஸ் இப்போ லேண்ட்லார்ட் கட்டணும். இன்னொன்னு என்னன்னா இன்ட்ரெஸ்டிங் இன்க்ளூஷன் புது ஆக்ட்ல இன்ட்ரெஸ்ட். பழைய ஆக்ட்ல பாத்தீங்கன்னா லேண்ட்லார்ட் வந்து டெனன்ட் காலி பண்ணணும்னு சொன்னா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு.
அக்ரிமெண்ட்ல வந்து வாடகை தாமதமா கொடுத்தால் வட்டி கொடுக்கணும்னு ஒரு கிளாஸ் இருந்தால் லேண்ட்லார்டு வந்து வேண்டுமென்றே வாடகை கொடுக்கலன்னு கேஸ் போட முடியாது. போட்டாலும் ஜெயிக்க மாட்டார். ஏன்னா அவரே வந்து அக்ரிமெண்ட்ல ஒத்துருக்காரு. வாடகை தாமதமா கொடுக்கலாம், கொடுத்தா இவ்வளவு % வட்டி கொடுக்கணும், ஸோ வில்ஃபுல் டிஃபால்ட் வராதுன்னு சொல்லி ஒரு நிறைய ஜட்மெண்ட் இருக்கு. ஆனா புது சட்டத்துல நீங்க அக்ரிமெண்ட்லயே போடலாம், வாடகை தாமதமா ஆச்சுன்னா ஒண்ணு காலி பண்ணலாம், சட்டப்படி வாடகை 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் டெனன்ட். ஸோ டிலேட் பீரியடுக்கு 8% அப் டு 8% மேக்ஸிமம் நீங்க அக்ரி பண்ணிக்கலாம். அக்ரிமெண்ட்லயே ரெண்ட் தாமதமா கொடுத்தா 8% இன்ட்ரெஸ்டோட கொடுக்கணும். அதே மாதிரி லேண்ட்லார்ட் ரீஃபண்ட் பண்ணல அட்வான்ஸ், டெனன்ட் காலி பண்ண ரெடியா இருக்குது, லேண்ட்லார்ட் ரீஃபண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, அதுக்கும் ஒரு டெனன்ட்டுக்கு 8% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். முன்னாடி இந்த சட்டத்துல இந்த ப்ரொவிஷன்லாம் கிடையாது, ரீஃபண்டுக்கெல்லாம் கேட்க முடியாது. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இன் தி நியூ ஆக்ட். அதே மாதிரி செக்ஷன் 24 and 25 ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன்க்ளூஷன்ஸ் இன் தி ஆக்ட். 24 என்னன்னா பெண்டிங், 24 வந்து டிஃபால்ட், 24 வந்து ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் பை லேண்ட்லார்ட். ஸோ அது கொடுக்கலன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். 25 என்னன்னு பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் டியூரிங் எவிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ். முன்னாடி செக்ஷன் 11 இருந்தது பழைய சட்டத்துல. செக்ஷன் 11ல வந்து டெனன்ட் வந்து கேஸே நடத்த முடியாது, ரெண்டு வாடகை பாக்கி இருந்தா. முதல்ல வாடகை பாக்கியை கட்டினாதான் அவர் கேஸை நடத்த முடியும். அதே மாதிரி ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 25. எவிக்ஷன் கேஸ் பெண்டிங்கா இருக்கிறச்ச டெனன்ட் வந்து வாடகையை கரெக்டா கொடுக்கணும். கொடுக்கலன்னா லேண்ட்லார்ட் மனு போட்டு ஒரு டைரக்ஷன் கேட்கலாம், இந்த மாதிரி டெனன்ட் வாடகையை சரியா கொடுக்க மாட்டேங்கிறாரு, கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மனு போடலாம். ஆனா பழைய செக்ஷன் 11 மாதிரி இது வந்து இது மொத்த ப்ரொசீடிங்ஸே நிறுத்தும்லாம் இல்லை, வாடகை பாக்கியா ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஆனா 25ல பாத்தீங்கன்னா முதல் 2 ரவுண்ட் பார்த்தோம் நம்ம, 21(2)A 21(2)B. 21(2)A வந்து அக்ரிமெண்ட் இல்லன்றது ஒரு கிளாஸ். ஃபெயிலியர் டு என்டர் இன்டு அக்ரிமெண்ட் எவிக்ஷன் போட்டாலும் சரி, வாடகை கொடுக்கலன்னு சொல்லி கேஸ் போட்டாலும் சரி, இந்த 2 கிரவுண்ட்ல செக்ஷன் 25ல இன்வோக் பண்ண முடியாது. So 25 can be invoked for all other grounds, owners occupation, subletting, demolition, reconstruction, misuse of property. இது எல்லாத்துக்கும் 25 இன்வோக் பண்ணி வாடகை பாக்கியை கலெக்ட் பண்ண முடியும் லேண்ட்லார்டால. ஆனால் ரெண்ட் கொடுக்கலன்னு கோர்ட்டுக்கு வரைச்சே கேட்க முடியாது. அதே மாதிரி ஃபெயிலியர் டு என்டர் இன்டு அக்ரிமெண்ட் போது கேட்க முடியாது. இந்த 2 கிரவுண்ட்ல கேட்க முடியாதுன்னு ப்ரொவிஷன்லயே இருக்கு. 23 காம்பன்சேஷன். இது வந்து நிறைய இந்த சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஜட்மெண்ட்ஸ்லயே இந்த மாதிரி சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிறது தப்பு, அதெல்லாம் இம்போர்ட் பண்ணி தான் இந்த சட்டமே புதுசா கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி சட்டத்தை அடாப்ட் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 23 இஸ் காம்பன்சேஷன். சப்போஸ் டெனன்ட் வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சிருது, காலி பண்ணல, அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ரெண்ட் வாடகை அதிகாரி கிட்ட, அதுக்கப்புறமும் காலி பண்ணலன்னா he runs the risk of paying double the rent செக்ஷன் 23ல. ஸோ நோட்டீஸ் கொடுத்து இல்ல வாடகை ஒப்பந்த பீரியட் காலதாமதமாயி இல்ல கோர்ட் உத்தரவு ஆயும் காலி பண்ணலன்னா இந்த 3 கண்டின்ஜென்சிலையும் டபுள் த ரெண்ட் கொடுக்கணும் டெனன்ட். ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க இன்வோக் பண்ணணும்னா உங்க அக்ரிமெண்ட் ப்ராப்பரா வாடகை அதிகாரி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா நீங்க கண்டிப்பா இந்த கிளாஸ் எல்லாம் கேட்க முடியும், கோர்ட்டு போய் நிலைநாட்ட முடியும். ஸோ இது 23 and 25 இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் அண்டர் தி நியூ ஆக்ட். பழைய ஆக்ட்ல நீங்க டபுள் த ரெண்ட் எல்லாம் கேட்கவே முடியாது. மேக்ஸிமம் நியாய வாடகை தான். நியாய வாடகையும் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா கேஸ் போட்ட தேதியிலேருந்து ஃபிக்ஸ் ஆகும், 2வது வாட்டி நியாய வாடகையே கேட்க முடியாது. சப்போஸ் 1966ல ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தாரு, நியாய வாடகை 4000 ரூபாய் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். 2020ல அது 40,000 ரூபாய் கிடைக்கும் அதே ப்ராப்பர்ட்டிக்கு. ஆனா அவர் நியாய வாடகை ஃபிக்ஸ் ஆனதுனால அவர் வேற வாடகையே கேட்க முடியாது. அதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் அந்த ஓல்ட் ஆக்ட். இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து நீங்க யூஆர் ஆல்சோ டெனன்ட் சும்மாவும் ப்ராப்பர்ட்டி வச்சுக்க முடியாது, ஏன்னா அவர் இருக்க அவருக்கு ரிஸ்க் ஜாஸ்தி, டபுள் த ரெண்ட் கேட்கலாம் லேண்ட்லார்ட். அதனால 23 and 25 எல்லாம் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல நிறைய ஜட்மெண்ட் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி 20 years நீ என்ஜாய் பண்ணிருக்க, யூ பே 1 lakh காம்பன்சேஷன் சொல்லி ஆர்டர் போடுவாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இல்லைன்னா நெக்ஸ்ட் 1 year யூ பே டபுள் த ரெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் கைட்லைன்ஸ் ஃபார் புது ஆக்ட் வரைச்சு அவங்க கொண்டு வந்திருக்கிறதுக்கு இந்த 23, 25 இதான் கிரவுண்ட்ஸ். அப்புறம் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சிவில் கோர்ட் கிடையாது. இந்த ஆக்டுக்கு சம்பந்தமான என்ன மனுவா இருந்தாலும் இந்த சட்டத்துக்கு தான் வர முடியும், நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்போ நிறைய பேர் கேட்டாங்க, என்ன இந்த மாதிரி லேண்ட்லார்டு வந்து சட்டத்துக்கு மீறி காலி பண்ண பாக்குறாரு, ரவுடிஸ் அனுப்புறாரு, நான் இந்த சட்டத்துக்கு வர முடியுமா? இங்க வர வழக்கு தான் போடணும். பெர்மனன்ட் இன்ஜங்ஷன் சூட் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லி ஒரு சூட்டு போடுவோம், அது சிவில் கோர்ட்டுக்கு தான் போகும். இந்த சட்டத்துல என்ன இருக்கோ ப்ரொவிஷன்ஸ் அவைலபிலிட்டி அதுக்கு ஒண்டிதான் நீங்க வந்து இந்த சட்டத்துக்கு வர முடியும். இல்லைன்னா ரெகுலர் காமன் லா ரெமடினா சிவில் சூட் தான் போகணும். அப்புறம் எவிக்ஷன், எக்ஸிகியூஷன். இப்போ எவிக்ஷன்லாம் ஆயிடுச்சு, எக்ஸிகியூஷன் எப்படி?
எக்ஸிகியூஷன்லயும் டைம் பவுண்ட் ஆக்கிட்டாங்க. ஈவன் எவிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து நம்ம சொல்லணும், கண்டிப்பா 90 நாள்ல முடிக்கணும். பழைய ஆக்ட்ல வந்து டைமே கிடையாது, எவ்வளவு நாள் வேணா இழுக்கலாம், 10 வருஷம் இழுக்கும். ஆர்சிஓபி 9 வருஷம் 10 வருஷம் இழுத்தலாம் நாங்க பார்த்துருக்கோம். இது 90 நாள்ல கேஸ் முடிக்கணும், 90 நாள்ல முடிக்கணும். ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியா இருந்தா 1 மாசம் டைம் தான் காலி பண்றதுக்கு கொடுக்கணும். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா இருந்தா 3 மாசம் டைம் கொடுக்கலாம், அப் டு 3 months காலி பண்றதுக்கு டெனன்ட் டைம் கொடுக்கலாம். ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் லேண்ட் லார்ட்ஸ் ஒன்று இருக்கு. அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ், விடோஸ், டிவர்சிஸ், சிங்கிள் விமன், டெஸ்டியூட்ஸ், பிசிக்கலி ஏபிள் பர்சன்ஸ், டிசேபிள் பர்சன்ஸ், இவங்கெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ். இவங்களுக்கெல்லாம் டைமே கிடையாது. இவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா எவிக்ஷன் ஆர்டர் ஆச்சுன்னா உடனே டெனன்ட் காலி பண்ணணும், கோர்ட் டைமே கொடுக்க கூடாது. இதெல்லாம் புது சட்டம். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சீக்கிரம் முடிக்கணும்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்கலாம். அதே மாதிரி 90 daysல அப்பீல் முடிக்கணும், 120 daysல அப்பீல் முடிக்கணும். ட்ரைபியூனல் வந்து அப்பீல 120 daysல முடிக்கணும். ரெண்டு கோர்ட்டோட அப்பீல் அப்பீல் வந்து 2 ட்ரைபியூனல் இருக்கும், அது 120 daysல முடிக்கணும். ஸோ ப்ராக்டிகலா பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ள கேஸ் முடிச்சு காலி பண்ணி டெனன்ட் உங்ககிட்ட சாவி வந்துடும், இந்த சட்டம் நல்லா நடவடிக்கைக்கு வந்ததுன்னா. அதே மாதிரி மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன். எக்ஸிகியூஷன் வந்து 30 நாள்ல முடிக்கணும். காலி பண்ணல, தீர்ப்பாயிடுத்து, 2 ட்ரைபியூனல் போய் தோத்து போயிடுறாரு டெனன்ட், ஃபைனல் ஆயிடுச்சு, ஸோ காலி பண்ணி கொடுக்கணும். காலி பண்ணலன்னா லேண்ட்லார்டு வந்து எக்ஸிகியூஷன் போடலாம். எக்ஸிகியூஷன் 30 நாள்ல முடிக்கணும். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா டைம் போகணும், எல்லாமே சீக்கிரம் முடிக்கணும். இந்த சட்டத்துல வந்து ஸ்பீடி ஜஸ்டிஸ் கொடுக்கணும், அதான் ஆப்ஜெக்ட். ஸோ என்கரேஜ் பீப்புள் டு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிஸ். பூட்டி வச்சுக்காதீங்க, கொடுங்க. ஏன்னா தைரியமா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா கிடைக்கும், உங்க காலத்துல கிடைக்கும், இல்ல 1 வருஷத்துலயே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி திருப்பி கிடைக்கும். பயப்படாதீங்க, ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் பண்ணுங்க. ஸோ எக்கானமி பூஸ்ட் பண்றதுக்குலாம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துருக்காங்க புது ஆக்ட்ல. இன்னொரு ப்ரொவிஷன் கொடுத்தாங்க, பழைய ஆக்ட்ல இருக்கிற கேஸ், பெண்டிங் கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணி புது ஆக்ட்ல வரலாம்னு சொல்லி ஒரு டைம் லிமிட் கொடுத்தாங்க. அந்த டைம் இப்போ முடிஞ்சு போச்சு. ஒரிஜினலா 90 days கொடுத்தாங்க, 270 days அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது பிப்ரவரியோட முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமே நீங்க வந்து பழைய பெண்டிங் ப்ரொசீடிங்ஸ் விட்ரா பண்ணலன்னா பழைய சட்டப்படி தான் கேஸ் நடக்கும், புது சட்டத்துக்கு வர முடியாது. அந்த கேஸ்ல அப்பீல் போடலாம், சிஆர்பி ஹைகோர்ட்டுக்கு போகலாம், நடத்தலாம் கேஸ். பட் அதை விட்ரா பண்ணி புது சட்டத்துக்கு இனிமே வர முடியாது. பட் ஒரு ஆப்ஷன் விண்டோ கொடுத்துருந்தாங்க, ஓப்பன் விண்டோ ஃபார் பர்டிகுலர் டைம். அந்த பீரியடுக்குள்ள பண்ணியிருந்தா அட்வான்டேஜ் எடுத்துருக்கலாம், இனிமே அது பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அது இந்த செப்டம்பர் 20 வரைக்கும் டைம் இருக்கு. ரெண்ட் வாடகை அதிகாரி கிட்ட ரெண்ட் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டைம். ஸோ விச் இஸ் எண்டிங் செப்டம்பர் 20th of 2020. ஸோ அது வரைக்கும் அக்ரிமெண்ட்ஸ் கேன் பி ரெஜிஸ்டர்ட். பழைய அக்ரிமெண்ட் தான் ரெஜிஸ்டர் பண்ணலாம் வித் தி ரெண்ட் அத்தாரிட்டி. இனிமே நீங்க புது அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா அது 90 daysக்குள்ள ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் தி மெயின் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி நியூ ஆக்ட். ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நம்மளாம் வந்து இந்த வாடகை கட்டுப்பாடு சட்டத்துல நிறைய கேஸ் நடத்திருப்பீங்க, அதுக்கு வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ப்ரொசீஜர் நிறைய சேஞ்ச் ஆகுது. ப்ரொசீஜர் எல்லாமே இங்க செட் அவுட் பண்றாங்க, எப்படி கேஸ் நடத்தணும், சிபிசி எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும், அப்ளை ஆகாது, அதுக்கெல்லாம் கூட ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி இது வந்து செல்ஃப் கண்டெய்ன் கோட். ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் வெரி லாடபிள். லேண்ட்லார்ட்ஸுக்கும் டெனன்ட்ஸுக்கும் வந்து அவங்க ஒத்துண்டபடி அவங்க டேர்ம்ஸ்லயே டெனன்சி நடத்தணும். ஸோ நீங்க பார்ட்டிஸ் என்ன ஒத்துருக்காங்களோ அது மதிக்கப்படணும். அதான் இதோட முக்கிய காரணம். இந்த ஆக்டுக்கு சீக்கிரமா முடிக்கணும் கேஸ், அப்படி கேஸ் வந்தாலும் சீக்கிரமா முடிக்கணும். தீஸ் ஆர் தி ஆப்ஜெக்ட்ஸ், லாடபிள் ஆப்ஜெக்ட்ஸ் விச் தி ஆக்ட் ஹஸ் கம். நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒண்டி தான் அந்த சட்டம் இது வரைக்கும் வந்திருக்கு. வேற எந்த இதுவும் அந்த மாதிரி சட்டத்தை பண்ணி ஆக்ட் கொண்டு வரல எந்த ஸ்டேட்லயும். பாம்பே, டெல்லிலாம் பாத்தீங்கன்னா லாபி, டெனன்ஸ் லாபிலாம் ரொம்ப strong lobbies. So states வந்து vote bank, they will also be different in bringing the act. The Tamil Nadu bold the act has come into force. Cases எல்லாம் ஃபைல் ஆரம்பிச்சிருக்கு. அட்லீஸ்ட் 3 மாசம் 4 மாசம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் 6 மாசம் 7 மாசத்துல ஒரு கலர் லைட் at the end of the tunnel தெரியுது லேண்ட்லார்ட்ஸ்க்கோ டெனன்ட்ஸ்க்கோ. I am sure if the act in true spirit is followed, the objects will be achieved. Thank you very much. Thank you, sir. Now I invite Mr. Venkatesan Ji from Trichy, who's been practicing since 1997 in the criminal side, and is junior of the famous Patanjali Vidyachalam. I request him to render the vote of thanks. Sir, unmute please, sir. Yeah, good morning to the speaker of the day, Mr. Balaji, the participants and honorable judges,
who have participated in the event. So I thank Sri Balaji, Advocate of High Court, on behalf of Akhila Bharata Valakariyan Sangam for his wonderful session on new tenancy law. He has explained in detail the differences between the new law and the old law, and he has also explained the court fee structure, stamp fee structure. The session has been very enlightening and useful for both seniors and juniors, sir. I thank you again for your valuable time rendered in spite of your busy schedule. We look forward for more lectures from you. Moreover, I thank you very much for delivering the lecture in Tamil, so that it has been very much helpful for the young juniors. Thank you. Welcome, welcome. Thank you, sir. And I think we can